வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஜாழ் சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ், சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் தனது கல்வியை மேற்கொண்ட இவர் ஜாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறையை ஆரம்பித்த வேளையில் அதில் பயணித்த முதல் மாணவன் என்ற ஒரு பெருமைக்குரியவர். ஊடகத்துறையில் அவர் அந்த கற்கை நெறியில் பட்டம் பெற்ற ஒரு சிறப்பு பெற்றவர். அத்தோடு பல செய்தி இணையதளங்களை உருவாக்கி செயற்பட்டு கொண்டு இருப்பவர் மட்டுமன்றி பல விருதுகளுக்கும் சொந்தக்காரர். அவரை கேட்டு நாங்கள் பின்னர் அறியலாம் நினைக்கின்றேன். அத்துடன் மிக முக்கியமாக ஆன ஊரான் என்ற ஒரு அவருடைய புனப்பெயரில் நீ வாழ நான் என்ற ஒரு தத்துவ நூல்களை எழுதுவதுடன் தற்போதைய இலங்கை அந்த அவருடைய பிரதமரின் பாராட்டை பெற்றவர் என்பதையும் எனக்கு இங்கே குறிப்பிடுவது மிக முக்கியமானது ஒன்றாகும். அதனை பாடநூலாக்குவதற்கான ஒரு பரிந்துரையும் வழங்கப்பட்டதையும் நான் அறியக்கூடியதாக இருந்தது. அதுவும் ஒரு எமது தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய ஒரு சிறப்புக்குரியவரை இன்றைய ஆனையூரன் ஜெராட் என்ற அவரை இன்றைய நாங்கள் எமது 706வது மகள சிதறில் நாம் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஜெராட். வணக்கம். மகந்த சிதறலூடாக அனைத்து நேர்களையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து எனது தனிப்பட்ட அல்லது ஊடக அல்லது எழுத்துத்துறை சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதிலேயும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், மிக சந்தோஷமாக இருக்கிறது. முதலாவது ஆனையூரான் என்று சொல்லி அந்த ஊரினுடைய அந்த பெயரை நீங்கள் முக்கியப்படுத்தியதை நான் இங்கு பாராட்ட வேண்டும். அந்த வகையில ஆனைக்கோட்டை என்றது ஒரு பெரிய ஒரு பிரதேசம். சிலர் இங்கே கதைக்கும் பொழுது பல பகுதிகள் இருக்கிறது, ஒரு சிறப்பு மிக்கது என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில நீங்கள் அந்த ஊர் என்ற வகையில அந்த ஊரை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏனென்றால் நான் ஆனையூரான் என்று பெயரை தாங்குவதில் அல்லது சொல்லுவதில் எப்பயும் எனக்கு ஒரு பெயரும் பெருமையும் திமிரும் இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆனைக்கோட்டை என்றெல்லாம் சொல்வார்கள். உண்மையில ஆனைக்கோட்டை முன்பு அரச பிரதானிகளுக்கு ஆணைகளை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இடம்தான் ஆனைக்கோட்டை. அதற்கு முற்பட்ட வரலாறும் நமது ஊருக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் அல்லது இணையதளங்களில் தேடினால் கூட தெரியும். 2300 வருடங்களுக்கு பழமையான 2 மனித எலும்புக்கூடுகளும் மோதிரமும் எமது ஊரில் தான் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கையில் வடபகுதியில், வடகிழக்கு பகுதியில். அவ்வாறு ஒரு தொன்மையான ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் என்ற வகையிலும் அந்த ஊரை என்னோடு புனைப்பெயராக வச்சிருக்கிறதுலையும் எனக்கு பெருமை திமிரும் இருக்கிறது. அதுதான் அந்த ஆனைக்கோட்டை. இந்த ஆனைக்கோட்டை என்கின்ற கிராமத்தில் பல்லின மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 17 கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சில பேர் நான் நினைக்கிறேன் ஒரு 20-15 வருடங்களுக்கு முன்னுக்கு எல்லோரும் ஆனைக்கோட்டை என்றால் நல்லெண்ணெய்க்கு பேர் போன இடம் அப்படி என்று சொல்வது வழக்கம். சில பேர் கல்லுக்கு பேர் போன இடம் என்றும் சொல்வது வழக்கம். ஆனாலும் அந்த எங்களோட பாரம்பரியம் தொன்மை அவர்கள் அறிந்திருக்கவில்லையோ அல்லது மறந்து விட்டார்களோ அல்லது வரலாறு அதை அழித்து விட்டதோ தெரியவில்லை. நான் அதன் தொடர்பான பல காணொளிகளும் தகவல்களும் வெளியிட்ட பிறகு மீண்டும் கிட்டத்தட்ட கடந்த வருடம் மீண்டும் ஒரு அகழ்வாராய்ச்சி அங்கே நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் சேர்ந்து செய்தார்கள். அங்கும் அதன் பின்னும் பல மட்பாண்ட ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவைகள் பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டும் இருக்கின்றன. அவ்வாறு ஒரு பெரிய ஒரு பழமையான கிராமத்தை சேர்ந்தவன் என்கின்ற வகையிலும் அந்த கிராமத்தை சேர்ந்தவள் என்கின்ற வகையிலும் உங்களுக்கும் அந்த பெருமையை சாரும் என்கின்ற கருத்தோடு எனது கருத்தை சொல்கிறேன். ஆமாம், நன்றி. ஆமாம், அந்த ஊர்ல தான் பிறந்தது. ஆனா அதுல பல பிரிவுகள் இருக்கு. அது ஒரு சந்தோஷமா இருக்குது. நாங்களும் அந்த ஆனைக்கோட்டையை பிரபலமாக கொண்டது என்று சொல்றது நீங்கள் கூறுவது போல எனக்கும் அது ஒரு பெருமிதம் தான். அது விட அதோட இப்ப நாங்க சொல்லும் பொழுது இந்த ஆக்களோட கதைக்கும் பொழுது இந்த அரசடி நேரம் அந்த அந்த ஒவ்வொரு பகுதிகள் இருக்கிறது, அதை கொஞ்சம் சற்று விளக்க முடியுமா? ஏனென்றாலும் உண்மையிலே நான் ஒரு உடவியலாளர், எழுத்தாளன்.
மற்றது நான் நீண்ட காலம் வன்னி பகுதியில் வாழ்ந்தவன் என்ற வகையில் எனக்கு அதை நான் பொது வழியிலோ இல்லை எங்கேயுமே நான் பகிர்ந்ததில்லை, பகிரவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், அங்க பல்லின மக்கள், பல இன மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு கிராமத்தில் வசிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கலாச்சாரம் அல்லது அவர்கள் ஒரு சாதி, நீங்கள் குறிப்பிடுறீர்கள் சாதியைத்தான் நினைக்கிறேன், ஒரு சாதிய மக்கள் பல மக்கள் வாழ்கிறார்கள் அங்க. அதால் தான் அவர்கள் சில பேர் தங்கள் இடங்களை அல்லது தமது ஆலயங்களை அல்லது கோவில்களை மையப்படுத்தி தமது ஊர்களை இங்கே சொல்வதை வளமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த சாதியம் என்பது இடையிட்டு வந்த ஒரு விடயம், அது முற்போக்குக்கு இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், எங்களோட ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியை நீங்கள் சற்று படிப்பீர்களா இருந்தால், எங்களோட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அங்க எந்த மத தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்ப நாங்கள் மதம் தோன்றுவதற்கு முன்பே நாங்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறோம், அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள். இப்ப மதத்துக்கு பின்னாலும் அரச வீழ்ச்சிகளுக்கு பின்னாலும் தான் இந்த மதம் அல்லது இந்த சாதியம் தோற்றம் பெறுது. அப்ப அந்த சாதியம் மதத்தை தாண்டிய மக்கள் நாங்கள். ஆகவே அவ்வாறான ஒரு தொன்மையான மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்கிறோம். ஆக இது தற்காலத்தில் பிற்காலத்தில் வந்த பிறழ்வு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் கூறுவது மிக பொருத்தமானதும் ஒரு முக்கியமாக கதைக்க வேண்டிய ஒன்றாக இன்றைய காலகட்டத்தில். அதாவது இதை நான் ஒரு சிறுகதையை கூட வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் பொதுவாக இலங்கையில யாழ்ப்பாண வடபகுதியோ மற்ற பகுதிகளிலோ நாங்கள் கேட்டாலும், அவர்களுக்கு இப்ப வடபகுதியிலேண்டா இப்ப கேட்டால் நீங்கள் எங்க இருக்கிற, நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல பேருந்து அங்கால எந்த பக்கம், அது வடக்கோ கிழக்கோ அல்லாட்டா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயோ, இப்படியான பல கேள்விகள் வாரது இப்ப நீங்கள் சொல்வது அது முகப்புறத்தம். அதுல இருந்து நாங்க விடுபட வேண்டும். நீங்கள் அந்த சரித்திர பூர்வமாக அந்த ஆனைக்கோட்டைய விளக்க இது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம். அடுத்து நான் உங்களை பற்றிய ஒரு குடும்ப பின்னணி, உங்களுடைய குடும்பம் பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? என்னண்டா நீங்கள் ஒரு ஊடகத்துறைய விரும்பி அங்க அதோட இப்ப எழுத்த நீங்கள் அதை இதண்டாட்டாலும் ஊடகத்துறையில அதுல பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் மாத்திரம் இல்ல, அதை விட நீங்கள் கவிதை, ஊடகத்துறை என்று சொல்லி அதுல செய்திகள் தயாரிக்கிறது, அந்த அதுகள்ல மும்மரமாக செயற்பட்டதாக நான் அறிய முடிந்தது. அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. உங்களுடைய குடும்ப பின்னணி இது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? மேலே எங்கள் குடும்ப பின்னணியில் யாரும் எழுத்துத்துறை, அந்த பத்திரிகை துறையில் யாரும் இல்லை. நான் 2002ஆம் ஆண்டு சமாதானம் முடித்த கையோடு தான் நான் மீண்டும் நான் யாழ்ப்பாண வடபகுதிக்கு வந்துட்டேன். அதுக்கு முன் நான் வன்னியிலே இடப்பெயர்வு பெற்று அங்கேதான் நான் நீண்ட காலம் வாழ்ந்துட்டேன். இந்த நேரத்தில் குறிப்போனும் அதுவரையும் எனக்கு எங்கள் ஊர் சாதியம் பற்றி எனக்கு தெரியாது. அப்படித்தான் நான் வன்னி என்ற மண்ணில் அல்லது தமிழீழம் என்ற தேசத்தில் வாழ்ந்திருந்தேன். அங்க நான் இடம்பெயர்ந்து வந்த பிறகுதான் இந்த நண்பர்கள் இந்த இவர்கள் அவர்கள் என்று பேச கருத்துக்கள் வந்தது. அதுவரையும் அங்கே எனக்கு யாருக்கு நாங்க பேசுவதும் இல்லை, யாரை கேட்பதும் இல்லை, அந்த ஆர்வமும் இல்லை. அப்படியான ஒரு தமிழ் தேசத்தில் வாழ்ந்தவன் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறேன். மற்றது எங்கட அம்மா அப்பா சொல்ல கொண்டா அப்பாக்கள் எல்லாரும் போலீஸ் துறையை சார்ந்தவர்கள், இலங்கை போலீஸ் சேவையில் பணியாற்றி கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் 147 போலீஸ்காரர்களை கொண்டு ஒரு கிராமம், உங்களோட கிராமம் ஆனைக்கோட்டை கிராமம் 147 போலீஸ்காரர்கள் கொண்ட பெரிய ஒரு கிராமம். இது எல்லாரும் தெரியும். எங்களோட ஊருக்கு வந்து பிரச்சனை போடுறதுக்கு பயம் என்று சொல்வார்கள். எல்லாரும் போலீஸ்காரர் எல்லாரும் தோக்கு வச்சு போடுவாங்க, சுட்டு போடுவாங்க. அப்படியான ஒரு திமிரான ஒரு கிராமம் ஒன்றுதான். அந்த கிராம பின்னணியில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்துதான் வந்தது. எனக்கு எழுத்துத்துறை என்றது பத்திரிகையிலே தான் ஆரம்பிக்கிறது. பிற்படியில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு பத்திரிகை துறையிலே எனக்கு கிடைத்தது. நான் ஊடகவியல் முதல் நான் பத்திரிகை துறையில் ஒரு ஒப்பு நோக்குனர் என்று சொல்வார்கள், அந்த ப்ரூஃப் ஆக்குற அந்த வேலையில் தான் எனக்கு ஒரு 3 மாசம் பணி கிடைத்தது. பின் அதில் சில நேரம் சில ஊடகவியலாளர் வராட்டி, தம்பி நீங்கள் போய் எடுத்து கொண்டு வாரீங்களா படங்களை, செய்தி சேகரிச்சுவாங்களா, அப்போ அவ்வாறு தான் எனது நகர்த்தல் தொடங்கினது. நான் அப்போ படங்கள் செய்தி சேகரிப்பு எனக்கு இது ஆர்வமாகப்பட்டது. ஏதோ இயற்கை என்னை அதுக்குள் தள்ளியது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதில் ஆரம்பித்த பயணம் தான் அந்த பயணம் பிற்காலத்தில் 2004ஆம் ஆண்டு
யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கிணறை தொடங்கப்பட்ட போது முதல் தரமாக 19 மாணவர்கள் 19 பேரை அவர்கள் உள்வாங்கினார்கள். அதில் ஒரு மாணவனாக நானும் படிக்கிறதுக்கு எனக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட அதில் பல பத்திரிகைகள், செய்தி நிறுவனங்களின் பிரதம ஆசிரியர்கள், பிரதம செய்தியாளர்கள், செய்தி ஆசிரியர்கள் எல்லாம் அதில் வந்தார்கள். நான் ஒரு சாதாரண சிறு செய்தியாளனாக இருந்தனால் எனக்கும் அதில் அந்த பரீட்சையில் சித்தியடைந்தபடியால் கிடைத்தது. நானும் அந்த படிப்பை மேற்கொண்டேன். அவ்வாறு எனக்கு பிறகு நான் ஒரு 3 மாதங்கள் தினத்தந்தியில் பயிற்சி பத்திரிகையாக பயிற்சிக்காக சென்று அங்கு பயிற்சி முடித்து திரும்பியும் தாயகத்துக்கு வந்து இவ்வாறு எனது ஊடக பணி இருந்தது. அதை விட இதை தாண்டித்தான் அந்த ஊடக பணியில் கவிதைகளோ, சின்ன கதைகளோ, கட்டுரைகளோ, சில நேரம் பக்கங்கள் நிரப்ப வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவசரமா இன்றைக்கு 12 மணிக்கு ஒரு பக்கம் கொடுக்கணும், அப்ப நாளைக்கு பிரிண்ட் ஆகணும் என்று சொன்னா சில நேரத்தில் சிலர் இல்லாட்டி சில வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும், தம்பி நீங்கள் எழுதுங்கோ அதில் போடுவோம். இவ்வாறான வாய்ப்புகள்லாம் எங்களை அந்த எழுத்துத்துறைக்கு தள்ளியது, என்னையும் தள்ளியது. அதில் வந்த அந்த ஆர்வம் தான் இவ்வாறு என்னை பயணிக்க வைத்தது. பின்னர் நான் நீண்ட காலம் பயணித்தேன். போர்க்காலத்திலும் ஊடகவியலா இருந்திருக்கிறேன், சமாதான காலத்திலும் ஊடகவியலா இருந்தேன். பின்பும் போர் தொடங்கிய காலத்திலும் மிக இக்கட்டான காலத்திலும் அங்கு ஊடகவியலா பயனாற்றேன். துப்பாக்கி முனைகள் எங்கள் பின்னாலும் முன்னாலும் இருந்த போதும் அதையும் தாண்டி நாங்கள் அதற்குள் சுழித்து வாழ்ந்தோம். முக்கியமாக அந்த நேரத்தில் மிக இறுக்கமானது. குறிப்பாக என்னோடு பணியாற்றிய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார், சக நண்பர்கள். அவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருந்து திரும்பி அதில் அங்கே தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலை என்பதால் நான் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு புலம்பெயர வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆமாம், நான் இது குறித்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உங்களை 537வது இதே மகரந்த சிதறலில் நான் உங்களை சந்தித்தது ஞாபகம் இருக்கலாம். 2021ஆம் ஆண்டு. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாமாக்கா? அந்த வேளையிலும் இந்த இதை பற்றி அந்த வேளையில நீங்கள் கூறிய விஷயம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதாவது ஒரு இக்கட்டான நிலையத்துல உங்களுடைய மனநிலை எப்படி காணப்பட்டது? அதுக்கு பிறகும் இப்ப நீங்கள் நல்ல இதா இருப்பீங்கள். ஆனால் அந்த நேரத்துல இந்த செய்திகள் தயாரிப்பதோ அந்த இதுல ஈடுபடுறதை எல்லாரும் துணிந்து வர மாட்டார்கள் இல்லையா? நீங்கள் அந்த உயிருக்கு இதண்டியே போயிருக்கின்றீர்கள். அது ஒரு ஏனென்றால் இப்ப நாங்கள் களச்செய்தியாளர், அங்கத்த களச்செய்தியாளர்கள் எங்களூடாகத்தான் எல்லா செய்தியும் வரும். நான் கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் நான் கிட்டத்தட்ட 13 ஊடகங்களுக்கு, வெளிநாட்டு ஊடகங்கள் உட்பட, லண்டன், கனடா உட்பட வெளிநாட்டு ஊடகங்கள் உட்பட 13 ஊடகங்களுக்கு நான் பிரதேச செய்தியாளர், யாழ் மாவட்ட பிரதேச செய்தியாளராக இருந்தேன், அங்கத்த பத்திரிகைகளும் சார்ந்து. அப்ப எங்களூடாகத்தான் நிச்சயமாக செய்திகள் போக வேண்டும். அப்ப அவர்கள் யாரோ ஒரு ஆள் அடிப்பார், தம்பி இங்க என்ன செய்தி இருக்கு, அல்ல இன்ன விடயம் இருக்கு, அதை பாருங்கோ செய்யுங்கோ, இல்ல நண்பர்கள் அடிப்பா இன்ன விடயத்தில். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல குறிப்பிடுகிறேன். தற்போதும் சுவிஸ் நாட்டில் இருக்கிறார் உதயன் பத்திரிகை ஆசிரியர். நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போது எங்களோட சுட்டவர்களே எங்களோட தொலைபேசிக்கு நோ நம்பர்ல இருந்து கொள்ள அடிப்பார்கள். இந்த சந்தியில ஒரு ஆளை சுட்டு போட்டு இருக்குன்னு சொல்வார். சுட்ட வரையதே அந்த சில சம்பவங்கள்லாம் அப்படி நடந்திருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட அந்த சம்பவம் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நான் நினைக்கிறேன் 1:30 மணி இருக்கும். நான் பத்திரிகை இதில் இரவு நேர செய்தியாளராக இருந்த போது அடிச்சு சொன்ன, தம்பி இந்த இடத்துல ஒரு ஆளை சுட்டு இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. அந்த நேரம் எங்களுக்கு பெரிய ஆபத்து இருந்தது என்று சொன்னால், அவர் எங்களை வெளியிலே வர வச்சு அவர்களும் அந்த நேரத்தில் எங்களையும் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அப்படியான ஒரு பயமான சூழ்நிலை. அப்ப நாங்கள் எங்களையும் தற்காத்துக் கொள்ளணும், அந்த செய்தியை உண்மையான்றதையும் பார்க்கணும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்களை இரவு நேரத்தில் இருக்கிற செய்தியாளர் எல்லாரும் சேர்ந்து 4-5 செய்தியாளர் சேர்ந்து அவர் சொல்ற குறிப்பிட்ட இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு கிட்டவா போய் நாங்கள் தூரமா நின்று அவதானிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் என்ன நடக்குது, சம்பவம் உண்மையா, அதுல எதுவும் இருக்கான்னு அவதானித்த பிறகு, அது ஒரு பாடசாலையின் மல்கரோரமா ஒரு நபர் சுடப்பட்டிருந்தார். அப்ப நாங்கள் போய் கிரவுண்டுக்குள்ள போய் இறங்கி நின்று அங்க இங்க பார்த்து பிறகு அது சம்பவம் உண்மைதான், மோட்டார் சைக்கிள் வெளிச்சத்தில் ஒரு ஆள் இருக்குது என்ற பிறகுதான் நான் கிட்ட போய் அதை செய்தியை 4-5 பத்திரிகை, இப்ப யாழ்குடா நாட்டில் இயங்குற 4-5 பத்திரிகை, நான் 3 பத்திரிகையாளர் வந்திருந்தேன் நினைக்கிறேன். 3 பத்திரிகையாளரும் படம் எடுத்து நாங்கள் அதை திருப்பி கொண்டு இந்த அடுத்த நாள் காலமே செய்து படம் இந்த இடத்துல தெரிஞ்ச நபர், தெரியாத நபர் சுட்டு படம், இப்படித்தான்
செய்தி. இவ்வாறான பேர் சில பேர் தாக்கப்பட்டும் இருக்கிறார்கள், இந்த செய்தி இருக்கவே சுடப்பட்டும் இருக்கிறார். ஆமா இவ்வாறு ஒரு பெரிய ஆபத்தான நிலைதான் இருந்தும் அது ஒரு போதை. நீங்கள் அந்த அந்த ஊடகத்துறையில் வந்தீங்கள் என்றால் உயிரை எங்களுக்கெல்லாம் அந்த நேரம் ஒரு பிரதேச செய்தியாளருக்கு அந்த நேரம் நான் நினைக்கிறேன் ஒரு செய்தி கொடுப்பவருக்கு 200 ரூபாய் காசு தான் கொடுப்பார்கள் ஒரு செய்தி. அந்த அப்படியோ 200 ரூபாய் காசோ அந்த உயிரோ பெருசு என்றால் அதுக்கு ஒப்பிட முடியாத அளவு தியாகம் தான் அந்த செய்தியில் இருக்கும் என்றுதான் அந்த நேரம் அது செய்தி சேகரிப்பு இருந்தது. ஆமா உங்களுடைய கதைகளை கேட்க திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு நாங்கள் போவது போல இருக்கிறது. அதனுடைய நாங்கள் மகிழ்வாக செல்வோம் என்று நினைக்கிறேன். நீங்கள் இப்படி செய்திகள் எழுதி சிறு சிறு செய்திகளாக எழுதி அப்படித்தான் நீங்கள் என்று குறிப்பிட்டிருந்தீங்க. அதுதான் இப்ப நீங்க உங்களை ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராகத்தான் நான் பார்ப்பேன். ஏனென்றா நீங்கள் அங்க ஆணு ஊரானன்ற இதுல ஒரு தத்துவ நூலை எழுதியிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் அது இப்ப அவ உங்களுக்கு பிரதம மந்திரி உங்களை சந்திச்ச படமும் கூட நான் பார்த்திருக்கிறேன். அதை காட்டலுமெண்டா அது உறவுகளுக்கு காட்டி நீங்கள் காட்ட முடியுமென்றாலும் காட்டலாம். அது ஒரு பெரிய விஷயம் என்னென்றால் அதை உங்களுக்கு காட்டி அந்த பரிந்துரை பேசுறது அது எல்லாரும் நாங்கள் புத்தகம் அடிக்கிறோம் அவரு காட்டுறதுதான் அது வேற விஷயம். ஆனா இதை நீங்கள் ஊரானுண்டு ஒரு நல்ல ஒரு தலையங்கம் நீங்கள் ஒரு தத்துவ நூலாண்டு போட்டிருந்தீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பற்றி அந்த நூல் எழுதுவதற்கு என்ன அந்த சாராம்சத்தை பற்றி கொஞ்சம் கூறுங்க. எனக்கு நூல் எழுதுவது நான் கிட்டத்தட்ட நான் புலமைந்த பிறகு நான் எனக்கு ஒரு இணையதளம் இருக்கிறது ஆணையூரான்.com மற்றது நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை. நாங்கள் பல செய்தி இணையதளங்களை நான் சுயமாக இயக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப அதில் வழியில் நான் நீண்ட விடயங்களை சில நேரத்தில் எங்களோட பத்திரிகைகள் பிரசுரிக்க முடியாத விரும்பாத சில விடயங்களை கூட பொது வழியில் பொது செய்தியாக வர வேண்டும் என்ற அந்த தவிப்பு அந்த நேரத்தில் இருந்தது. அது நான் இங்கே அதை எழுதினேன். பிற்கால பகுதியில் அது பல சில சேவர்கள் அந்த இணையதளங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது வழியே முடக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, சில படங்கள் தடை செய்யப்பட்டது. இவ்வாறான போது பல ஆக்கங்கள் அழிந்து போகிறது. இப்ப அதால் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னதான் நாங்கள் செய்தாலும் நூல் என்றால் எப்போதும் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதுகாக்கப்படும். இந்த இணையதளங்கள் ஒரு சர்வ அதிகாரத்தின் கீழ் தான் இருக்கின்றன. அவர்கள் நினைத்தால் ஒரு வசனத்தோடையே 1 கோடி பதிவுகளை இலகுவாக அளிக்க முடியும். அதுதான் எங்களோட தேசத்திலும் கல பதிவுகள் அளிக்கப்பட்டன, முடக்கப்பட்டன. அதனால் தான் இனி புத்தகம் எழுதி அதை வெளியிடுவோம். நான் முந்தையும் நிறைய எழுதியிருந்தேன். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன் எழுதிய புத்தகம் தான் இந்த புத்தகம் நீவால நான். இதுல சில தத்துவங்கள் நான் கிட்ட ஒரு 180 தத்துவங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இது இலங்கை பிரதம மந்திரி இங்கே வருவதாக அறிந்தேன். அப்ப சில தத்துவங்களை நான் சிங்களத்தில் மொழிபெயர்த்து அவங்களோட செயலாளருக்கு உதவி செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன். அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு, அப்ப அவர் சந்திக்கலாம், சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப நான் அந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்திருந்தேன். அவர் சொன்னா இப்ப அவர் கல்வி அமைச்சராக இருக்கப்படியே நான் இதை கல்வி அமைச்சின் அங்க புத்தகங்களை ஆய்வு செய்கின்ற குழு அல்லது பாடத்திட்ட குழுவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் எதுவும் பயன்படுத்த முடியுமா, அல்லது எதுவும் பயன்படுத்த வாய்ப்பு இருந்தால் அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. இது நான் மட்டும் இல்லை, புத்தகங்கள் எழுதுகிற எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விடயம். நீங்கள் நல்லதை பதிவிடுறீர்கள், நல்ல புத்தகங்களை அச்சிடுறீர்கள், வெளியிடுறீர்கள், மாணவருக்கு பயன்படுமாக இருந்தால் நீங்கள் அதை இலங்கை சார்ந்து அல்லது இந்த கல்வி அமைச்சுகளுக்கு நீங்க அனுப்ப முடியும். அதை தவிர ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற நூல் நிலையங்களுக்கு நீங்க அனுப்ப முடியும். நான் அந்த புத்தகத்தை இந்தியாவில் நான் அச்சிட்டபடியால் இந்தியாவில் 247 நூல் நிலையங்களுக்கும் நான் ஒவ்வொரு புத்தகம் 2 புத்தகங்கள் படி நான் அனுப்பி வைத்தேன். அவ்வாறு அங்க இலங்கையிலும் சரி இந்தியாவில் அப்படி நாங்கள் வைத்தால் அனைவரும் பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லோரும் செய்ய வேண்டும், ஆனால் அனைவரும் செய்யறதில்லை. இதை புத்தகங்களை வெளியிட்டு அதோட முடித்துக் கொள்கிறார்கள். ஆமாம், மிக பாராட்ட வேண்டும். என்றாலும் நீங்கள் மிகவும் இலகுவாக சொல்லுகிறீர்கள். நான் அவரை கண்டேன், அவரோட நூலை கையளித்தேன், அவர் இப்படி பரிந்துரை பேசினார். மற்றது எல்லாம் இதுல கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் கூட எல்லாரும்
அட்வைஸா கூறியிருந்தீர்கள். எல்லோரும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக மிக உங்களுக்கு மிகவும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து, உண்மையாக இந்த நீங்க சொல்லுங்க இணையதளங்கள் என்ற பெயரை, இதுவும் ஒரு ஊடகம் தானே நீங்கள் சொன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இருந்தால் பார்க்கலாம் தானே அந்த ஊடகங்களில் சென்று இது என்ன நான் செய்ய. விளம்பரமாக எனக்கு அதில் இது என்ன ஒவ்வொரு ஊடகங்கள் எங்கட ஊடகங்களுக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கிறது அதில். சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு சுவிஸ் நியூஸ் 7 என்ற இணையதளத்தின் இணையதளத்தை நான் தான் இயக்குகிறேன். நீங்க சுவிஸில் நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகள் வீடியோக்களாகவும் செய்திகள் தமிழ்லையும் நீங்க அந்த இணையதளத்திலும் போய் பார்க்கலாம். அல்லது அதுண்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் எல்லா சேனல்லையும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன் இவ்வாறு. அல்லது என் சார்ந்து நான் ஆணையுறான் என்று சொல்லி ஒரு ஒரு இணையதளம் நடத்துகிறேன். அது என்ற கவிதைகளும் அல்லது என்ற ஆட்கள் சார்ந்ததும் பதிவிடுவேன். இதை தாண்டி ஊர் சார்ந்து நான் ஒரு எங்களோட அடைக்கிற நாயகி.com ஒன்று நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீர்கள். ஊர் சார்ந்து நான் நினைக்கிறேன் முதல் பாதுகாவலன் என்ற இணையதளமும் அடைக்கலாம் இணையதளமும் நான் தான் ஆரம்பித்தது. அது என்னிடம் தான், நான் தான் அதை இப்போதும் இயக்கி கொண்டிருக்கிறேன். இவ்வாறு இது நான் ஊர் சார்ந்தபடியாக அந்த இணையதளங்கள் இவ்வாறு பல இணையதளங்கள். ஏனென்றால் நான் ஒரு இணைய வெப் டிசைனர் பண்றபடியா நிறைய இணையதளங்களை எனக்கு தேவையான மாதிரி உருவாக்கி அந்தந்த தளங்களில் அல்லது மற்றவர்களோடும் சேர்ந்து பயணிப்பது எனக்கு ஒரு ஆர்வம். ஆமா, நிச்சயமாக. அதை நாங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல. நீங்கள் வடிவாக ஆனக்கோட்டை அதை ஸ்பெல்லிங்க கொஞ்சம் சொன்னால் உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள். ஆனைக்கோட்டை.com இல்லை பல பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதை நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12,000-15,000 பேர் அந்த கத்தோலிக்க இணையதளத்தை வந்து பார்வையிடுகிறார்கள். அதன் ஃபேஸ்புக் இணையதளத்தில் கிட்டத்தட்ட 35,000 பயனாளர்கள் பின்தொடராக இருக்கிறார். ஆகவே அது எல்லோருக்கும் தெரியும் அந்த இணையதளம். நீங்கள் ஒருக்கா போய் ஆனைக்கோட்டை.com போட்டால் சரியா? போட்டால் அந்த இணையதளம். ஓகே, நான் போய் பார்க்கிறேன். அப்ப அதுல வந்து கூடுதலாக உங்களுடைய தனிப்பட்ட ஆக்கங்களும் மற்றது கவிதைகளை பற்றி இப்ப கூறியிருந்தீர்கள். அப்ப கவிதைகளை நூலாக்கும் நோக்கம் இல்லையா? இல்லை, நான் நூலாக்கி இருக்கேன் நினைக்கிறேன். அந்த இதுக்கு அந்த அதுல எழுதினதான் இந்த மரியன்னைக்கு மகுடம் ஒன்று. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்கு மேலாக மாதா பற்றிய கவிதைகள், எனக்கு கொஞ்சம் மாதாவின் பக்தன் கூட. அப்ப மாதா பற்றிய கவிதைகள் எழுதி கொண்டு வந்தேன். அப்ப பார்த்துக்கிற ஒரு ஆள் சொன்னார், தம்பி நீங்கள் இந்த இதையும் புத்தகமா வெளியிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு பாருங்க சொன்னேன். சரி, ஓகேன்னு சொல்லி அதுக்கான இந்த போன வருடம் தான் இங்க மன்னார்மறை மாவட்ட ஆயர் வருகின்ற போது அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தின் பின்பாக்கத்தில் மன்னார்மறை மாவட்ட ஆயர், யாழ்மறை மாவட்ட ஆயர், மற்றது இன்னொரு இந்திய ஆயர் 3 பேர்ட்ட வாழ்த்து செய்தியோடு இந்த புத்தகத்தின் மாதா பற்றிய கவிதை தொகுதியும் இதுல வெளியிட்டிருக்கிறேன். இந்த நூலில் இருக்குது. நான் இது இப்போது இந்தியா, சுவிட்சர்லாந்திலும் இலங்கையிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் வேறு நாடுகளில் அல்லது வேறு கனடா போன்ற தேசங்களில் வெளியிடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், இப்ப மிக அண்மையில் உங்களுடைய கனடாவில் நடந்தது நீ வாழ நான் அந்த நூல், தத்துவ நூல் நடந்தது. நான் செய்தது நீ வாழ நான் என்ற நூல். இது இன்னும் வெளியிடப்பட மரியன்னைக்கு மகுடம் என்று மரியன்னை பற்றிய கவிதை நூல் இன்னும் வெளியிடப்படவில்லை. இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனா இது வந்து நீங்க நூலாக இப்ப சுவிட்சர்லாந்து வைக்கிறேன், அதை விட நீங்கள் நூலகம்.com அப்படி அனுப்பி இருக்கிறீங்களா? ஏன்னா நூலகம்.com சொல்லி இருக்குல்ல இலங்கை. நான் இன்னும் அது அந்த இணையதளங்களில் விற்பதோ அல்லது பார்க்கிறதுக்கான அந்த இதை இன்னும் செய்யவில்லை. நான் வெளியிட்டு முடிந்த பிறகு இணையதளங்களில் மக்கள் அதை இலகுவாக பார்ப்பதற்கான, ஆனால் இந்த புத்தகங்களே PDF ஃபைல் இருக்குது. அது இணையதளங்கள் இந்த அடைக்கலநாயகன்.comல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான PDF ஃபைல் இருக்கு. அதை தவிர இதுல இருக்கிற அத்தனை கவிதைகளும் கிட்டத்தட்ட எல்லா கவிதைகளும் 5,000 தொடக்கம் 10,000 பேர் வாசிச்ச கவிதைகள்லாம் இணையதளங்களில் வந்த கவிதைகளை தான் நான் புத்தகமாக இதாக இருந்திருக்கேன். நான் இன்னொரு ஒரு பழக்கம் இருக்கிறது. நான் அப்போ இதையாவது இணையதளங்களில் பிரசுரிப்பேன் அல்லது சோசியல் மீடியாக்களை பிரசுரித்த பிறகு அவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடும். ஏற்கனவே அவர்கள் எல்லாரும் படித்திருப்பார்கள். ஆனால் இது ஒரு எதிர்கால சந்ததிக்கோ அல்லது ஒரு ஆவணமாகவோ அல்லது ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்ற ஆக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறதோ வாசிப்பார்களுக்கு இது ஒரு புத்தகமாக அமையும்.
ஆமாம், இப்ப தொழில்நுட்பம் இதன்ன பிறகு எல்லாருமே வாட்ஸ்அப் அந்த Facebook கொண்டு தொடங்கி அந்த வகையில தான் எல்லாரும் போட்டு அதை நூலாக்குற தன்மை ஒன்று இருக்கிறது. நாங்கள் என்னைய பொறுத்த மட்டில் எதிர்கால எழுத்தாளர்கள் நாங்கள் எதிர்காலத்தில் இளைய சமூகத்தோடு எதோடு பயணிக்கிறோம், சோசியல் மீடியாவோட பயணிக்கிறார்களோ அதோடு நாங்களும் பயணிக்கணும். அப்பதான் நாங்களும் அந்த பணியை தொடர முடியும். தனியவே நாங்கள் ஒரு புத்தகமாக வெளியிட்டால் அது நீங்கள் இப்போ புத்தகமாக வெளியிட்டால் இளம் தலைமுறைக்கு போய் சேர வாய்ப்பே இல்லை. இந்த புத்தகத்தை இளம் தலைமுறை வாசிக்க போதே இல்லை. ஆகவே நாங்கள் எவ்வாறு இப்போ வந்திருக்க இது சின்ன சின்ன காணொலிகள் குறைந்தது ஒரு 30 தொடக்கம் 90 அல்லது 80 70 செகண்ட்கள் சுருக்கமான காணொலிகளாக இருக்கின்ற போதுதான் அவையில் இப்போ கூட பேரை சென்றடைகிறாவே நாங்கள் இப்போ எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத்தாளர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேணும், தயார்படுத்திக் ஆனால் புத்தகங்கள் வரத்தான் வேணும். அது ஒரு பிற்காலத்தில் அல்லது ஒரு காலத்தில் அது பயன்படும். இப்போ கல்வெட்டுகள், செப்பு தகடுகள் அல்லது ஓலைகள் மாதிரி இதுகளும் இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஆனால் நாங்கள் அதையும் செய்யணும், இதையும் செய்ய ஒப்பந்த எழுத்தாளர்கள் என்ற கருத்து ரெண்டையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்ற. அது உண்மைதான். ஏனென்றால் இப்ப நேரம் போதாது, இல்லாட்டா சில பேருக்கு வளர்ந்தவர்கள் கூட இப்ப வாசனை மிக அறி கொண்டுதான் போகிறது இல்லையா? அந்த வகையில இது ஒரு பதிவுக்காக ஒரு ஆவணமாக தான் நூல் வடிவத்துல கொண்டார்கள். நூல் வடிவமாக வந்தா அந்த வாசித்த பழக்கம் உள்ளவர்கள்லாம் அந்த வாசித்து பழக்கம். இதுலயும் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், தற்போது இளமையா இருப்பவர்கள் சற்று காலத்தில் முதுமையை எதிர்நோக்குகின்ற போது அவர்கள் ஓய்வா இருக்கின்ற போது புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வரும். ஆனால் இளமையில் எங்களுக்கு இப்போது இந்த தொலைபேசிகள்லாம் இருக்கிறது, கைவழியில் தைக்கிறதும் எங்களுக்கு இலகுவாகவும் இருக்கிறது, பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எங்களோட மிக வேகமான வாழ்க்கையில் இது அல்லது புத்தகத்தை கொண்டு திரிகிறதோ அல்லது அப்படியான விடயங்கள்லாம் இருக்குது. கைத்தொலைபேசி எல்லாமே இருக்கிறபடியா அதை இலகுவா பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கான நேரம் எங்களுக்கு வரும், அதுக்கான காலம் ஓய்வு காலத்தில் இருக்கும் என்றுதான் எல்லாருக்கும் வரும். இப்ப இருக்கிற ஓய்வு காலத்தில் இருக்கிற நிறைய பேர் நடக்கிற தம்பி புத்தகத்தை போஸ்ட் பண்ணுங்க, புத்தகத்தை அனுப்புங்கோ, நாங்கள் இப்போ வாசிக்கிறோம்னா அவையில் எல்லாம் அந்த அந்த ஒரு ஓய்வு வயதை எட்டியவர்களாகவே இருக்கிறார். அது எல்லோருக்கும் வரும் அது வரையும். ஆனால் இப்போ அது இளம் மக்களுக்கு போய் சேரணும்னா நாங்கள் அந்த பக்கமும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இளமாக்கள் நீங்க சொல்லுமா போல வாசிக்கிறவர்கள், வயது போனவர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கிறார்கள், மற்றவர்கள் வேற வேற வடிவங்கள்ல வாசிக்கிறார்கள். வேற இப்ப தொழில்நுட்பம் தானே பிறகு உங்களுடைய இளம் அவர்கள் கூட பல நூல்களை வாசிக்கிறார்கள். ஒரு புதிய நூல்கள் கூட எல்லாம் அந்த வேற முறை என்ன தெரியல, அவங்க எங்களோட படியங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க. என்ன அவங்க சொல்லாங்க, மாமா நீங்களே இந்த புத்தகத்தை வண்டி வீட்டுல அடுக்குறீங்க. புத்தகங்கள் வாசிக்கிற முறை இப்ப நீங்கள் ஏஐ பயன்படுத்த தெரிந்த இளமாக்களுக்கு தெரியும். இந்த புத்தகங்கள் எல்லாம் பிடிஎஃப் ஃபைலா இருக்கிறது நீங்கள் ஒரு சில நிமிடங்களில் ஒளிநாடாகவே மாற்றிவிட முடியும். ஒரு சில நிமிடங்களே இந்த ஒளிநாடாக மாற்றி நீங்கள் ஹெட்போனை கொண்டு என்ன நான் எழுதியிருக்கிறேன் என்றதை வாட்டும். முதலாவது. இரண்டாவது, நீங்கள் ஒன்று இதுல செய்ய முடியும் எப்படி என்று சொன்னால், இந்த நான் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தின் ஒளிநாடாவை நீங்கள் இல்லை உங்களுக்கு அது விளப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த மொழியில் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ அந்த மொழியிலும் நீங்கள் ஒளிநாடாகவோ அல்லது எழுத்தாகவோ மாற்ற முடியும். இவ்வாறான இதெல்லாம் இதில் வந்திருக்கு. ஆகவே இப்போது புத்தகத்தை தூக்கி வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் ஒரு சர்வசாதாரண உங்களிடம் ஒரு தொலைபேசி இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் ஒரு பிடிஎஃப்க்கு அல்லது ஒரு அதில் ஒரு சில ஆப்புகளை டவுன்லோட் பண்ணினீங்கன்னா அதுல ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஒலியாவோ கேட்கவோ அல்லது மொழி மாற்றி வேற மொழி. இப்போதுதான் அதிகம் பேர் வாசிக்கிறார்கள். நான் சில நேரத்தில் சில மொழி திபெத்து மொழி புத்தகங்கள் எல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கு. ஏன்னா எனக்கு திபெத்து மொழி தெரியாது. ஆனால் நான் அந்த புத்தகங்களை மொழிபெயர்த்து தமிழில் படிக்கிறேன். அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அரசியல் சார்ந்து அல்லது சில மேதைகளின் கருத்துக்களோ நாங்கள் இலகுவாக எங்கள் மொழியிலே தமிழ் மொழியிலும் தமிழ் நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான காலம் என்றுதான் நான் நினைக்கிறேன். வாசிப்புக்கும் கூட எழுத்துத்துறைக்கும் கூட. ஆமா, முந்தியும் வாசிக்க வேணும் என்றாக்கள் தானே வாசிக்கிறது. இன்றும் வாசிக்க வேணும், வாசனை
ஆர்வம் உடைய ஆட்கள்லாம் வாசிப்பார்கள் ஒழிய மற்றவர்கள் கேட்டு அல்லட்டா தொலைக்காட்சியை பார்த்து அல்லட்டா இதுல இதுகளை பார்த்து பார்த்து கொண்டு போறவர்கள் ஒழிய அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்னென்றால் இன்று இப்ப நீங்கள் பாத்தீங்களா கிணவே தெரியும் நிறைய பேர் போன்லாம் தட்டி கொண்டு இருக்கணும் எல்லாம் ரீல்ஸுகளும் யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ டிக்டாக்கோ எல்லாம் யூடியூப்ல அப்ப நாங்கள் என்ன செய்யணும் அவர்கள் என்ன வழியில் போகிறார்களோ அந்த வழியில் நாங்கள் எங்கள் எழுத்தை மாற்றோம் சிறு சிறு காணொலிகளாகவோ ஒளித்துண்டுகளாகவோ அல்லது சிறு செய்திகளாக மாற்றி நாங்கள் அதில் பிரசரிக்கின்ற போது அந்த வழியில் போகின்றவர்களை நாங்கள் அடைய முடியும் அவர்களுக்கு அந்த செய்தியை கொடுக்க முடியும் எழுத்தாளர்களால் நாங்கள் நவீனத்தோடு மாற வேண்டுமே தவிர பார்வையாளர்களை எங்களோடு வாங்குவோம் கூப்பிடுறது அது என்னை பொறுத்த மட்டும் அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் சரியான இதை இப்ப நீங்கள் பார்த்தீங்க டிக்டாக்கில் போனீங்கன்னு சொன்னா டிக்டாக் ஆரம்பத்தில் மிக ஒரு நையாண்டியான ஒரு கேலிக்குத்தான ஒரு இதாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த அதில் சில பல மாற்றங்கள் செய்திகளாகவோ எழுத்துக்களாகவும் மாற்றி வருது ஆகவே அதில் இருக்கிறார்கள் அதுகளை பார்க்கின்ற போது நிறைய பேர் பயனடைவார்கள் அப்ப நாங்கள் அவர்களை சென்றடைவோம் அதை நாங்கள் எங்களை நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத்தாளர்களை மாற்றிக்கொண்டால் மக்கள் அதை அந்த செய்தி சென்றடையும் அவர்களும் பயனடைய முடியும் அவர்களும் வாசிப்பு திறனோ அல்லது அவர்கள் அறிவுகளோ அல்ல ஞானங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நல்லது. ஏனென்றா நீங்கள் இளையவராக இருக்கிறபடியா உங்களுடைய அனுபவங்களோட வச்சு அதை சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கும் ஒரு உற்சாகமா தான் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் தான் வாசிக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க கூடுதலாக வாசிக்கிறார்கள் என்று. அதையும் சில பேர் விதிப்புறவர்கள் வாசி கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க சொல்ற அந்த விதங்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள் தான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க சொன்னீங்க கூடுதலாக சில கடுமையான மொழிநடைகள் பாக்கள் வழியில் சில கவிதையை எழுதுகின்ற போது சில பேருக்கு அது புரிவதில்லை. ஒளிகளும் சில நேரம் அது சரியாக மாற்றுவதில்லை. ஆகவே நாங்கள் இப்போது இளந்தலைமுறை இலகுவான மொழிநடையிலே கவிதைகளையோ இல்ல ஆக்கங்களையோ எழுதுகிறோம். ஏனென்றால் அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அந்த நவீன கணனிகள் அல்லது நவீன ஏஐக்களோடு அது சரியாக ஒத்து போட வேண்டும் என்றும். நீங்கள் கடுமையான பாக்களில் எழுதினீங்கள் என்றால் மொழிபெயர்ப்பு பிரச்சனை வரும். ஒலி மாற்றம் செய்கின்ற போது பயங்கர மாற்றம் வரும். ஆகவே சரியான செய்தியை சென்றடையாது. அல்லது நீங்கள் அதை அதுக்கான பொருளையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகவே நாங்கள் நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி இலகுவான கவிதை நடைகளில் பயன்படுத்துகின்றோம். இப்ப நான் எழுதுகின்ற கவிதைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் பிரசுரித்தால் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 2000-2500 பேர் சராசரி பார்ப்பார். அப்ப அவ்வாறான இதுகள் இலகுவான மொழிநடையில் சேரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க கூறுவது சரி. சில இந்த ஐடி இதுகள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அந்த சரியான கருத்து வர்றது இல்லைன்ற ஒரு கருத்தும் நிலவி வருவது. அந்த பாக்கள் ஒவ்வொரு பாக்களுக்குமான ஒரு வரம்புகள் இருக்கு, சொற்றொடர்கள் இருக்கு, அதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஆகவே நாங்கள் அப்படி எழுதுவோமா இருந்தால் அது இன்னும் இப்ப சில நேரத்தில் எதிர்காலத்தில் அதுவும் வரக்கூடும். அதுக்கான அலுவலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது அது வரையும் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு இலகுவான ஒரு சராசரி மொழிநடை எழுதுகின்ற போதுதான் இப்போது இளந்தலைமுறைக்கு அது பயன்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. அப்ப அந்த வகையில நீங்கள் அந்த கவிதைகள் அப்ப இன்னும் மேலும் அந்த நூலாக்குற எண்ணம் இருக்கா? இப்ப மேலும் நான் இப்போ நான் அந்த கடந்த நூல் வெளியிட்டு சொல்லியிருந்தேன். என் தமிழ தாய் எங்கே என்கின்ற ஒரு நூல் ஒன்று, அதுக்கான கவிதைகளை நான் அதுக்கான கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட 95 இடம்பெயருக்கு பின்பு நான் வன்னியில் போயிருந்தேன். வன்னியில் மிக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, சின்ன வயது வாழ்க்கை, பாடசாலை, பள்ளிக்கூடங்கள், வீட்டு தோட்டங்கள், அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னை பொறுத்த மட்டும் நான் இன்று வரையும் இந்த சுவிஸ் தேசத்தில் வாழ்ந்தாலும் அந்த தேசத்தில் வாழ்ந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்று வரையும் எனக்கு கிடைக்கிறது. நான் எல்லோருக்கும் இதை பயந்திருக்கிறேன். அவ்வாறான மிக மகிழ்ச்சியான பொருளாதார தடை பிரச்சனைகள் இருந்தாலும் சிறுவராயிருந்தவர்கள் மிக மகிழ்ச்சியா நாங்கள் சில சம்பவத்தை இப்போது சொன்னா கூட அந்த சம்பவத்தை இப்போது இருக்கிறவர் கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் சில நேரம் நாங்கள் 10 மணிக்கு இரவு நேரம் படித்து விட்டு போய் பேக்கரியில் போய் பான் வண்டி கொண்டு வந்து நந்திக்கடலில் இருக்கிற நந்திக்கடலில் இறால் பிடிப்பார்கள். இறால் சின்ன கூடு வைத்து பிடிப்பார், நண்டு இறால் பிடிப்பார். அவர்கிட்ட போய் நண்டு இறால் வண்டி கொண்டு வந்து பானையில் உப்பு போட்டு அவிச்சு பானும் அந்த மீனும் நண்டும் இரவு 12 மணிக்கு சாப்பிட்டு நான் 1 மணிக்கு படித்து விடிய காலம் 6 மணிக்கு நாங்கள் 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு பள்ளிக்கூட போவோம். இத்தனைக்கும் நான் குப்பி விளக்கில் படித்தேன். இவ்வாறான மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். அந்த வறுமை இருந்தாலும் அந்த வறுமையை தாண்டி நாங்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். இவ்வாறு ஒரு வரலாற்றை கடந்து அந்த வரலாற்று வாழ்ந்தவன் என்ற வகையில்
அந்த துளைந்த தேசத்தை பற்றி எழுத வேண்டிய தேவை எனக்கு அல்லது அந்த ஆர்வம் இருக்கிறது. அது தொடர்பான புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன், எங்கேயும் தமிழ்ல தாயன். ஓ, நீங்கள் அப்ப அந்த நேரத்துல மிக மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது மிக சந்தோஷமா இருக்கிறது. எல்லோரும் தங்கள் சோக கதைகளைத்தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் அந்த சோகத்துக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருந்த ஒன்று கேட்கும் பொழுது மிகவும் நான் சந்தோஷம். அந்த அந்த வயதில் நான் சிறுவன் என்ன ஒரு நினைக்கிறேன் ஒரு 12 14 வயசு ஒரு நிரம்பியனாத்தான் அந்த வன்னி என்ற தேசத்துக்குள் இருந்தேன். இங்கு நாங்கள் வறுமை இருந்தது. அந்த வறுமையோ அல்லது அவையோட அந்த பயம் அல்லது கஷ்டம் இருந்தது. எங்களோட அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் பயம். நாளைக்கு என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன உணவு, நாளைக்கு என்ன தேவை என்று. எங்களுக்கு அந்த அந்த சிந்தனை இல்லை. எங்களை அவர்கள் ஓரளவு நிறைவாக பார்த்திருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் 3 நேரம் சாப்பாடு 3 நேரம் சாப்பாடுன்னு அவருக்காக உழைத்தார்கள். எங்களோட வீட்டில் எல்லாம் இருக்கு. எல்லா பழம், மாம்பழம்ல இருந்து பலாப்பழம் இருந்து எல்லாம் வீட்டில இருக்கு. மரக்கறி எல்லா வகையில எல்லா வகையான மரக்கறிகள், கச்சான், சோளன், வெங்காயம், மிளகாய் எல்லாம் வீட்டிலேயே இருக்கு. கோழி என்றா கோழி, ஆடண்டா ஆடு, பாலண்டா பால், மாடு எல்லாமே எல்லா வீட்டிலையும் இருக்கு. அப்ப எங்கள்ட்ட நிறைவான பொருளாதாரம் இருந்து எங்களோட காசு இல்லையே தவிர எங்களுக்கு அந்த தேவை உணவுக்கு தேவை அத்தனையும் அந்த அந்த காலத்தில் இருந்தது. சில பேர் எங்கள்ட்ட காசுல உழைப்பில்ல சேமிப்பில்லை அப்படி எதுவும் பயந்தார்களோ தெரியவில்லை. என்னைய போட்டு அந்த நேரத்தில் சிறுநாய் வாழ்ந்தது மிக சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைத்தது நான் நினைக்கிறேன். நாளில் என்னோட கூட இருந்த நண்பர்கள் அத்தனை பேர் நாங்கள் அத்தனை பேரும் சில தடைகள் இருந்தது. எங்களுக்கு மண்ணனே வராது. அப்ப நாங்கள் குப்பிலாம்புல பஞ்சு விட்டு அதுல ஒரு விளாக் கொண்டு செஞ்சு அந்த ஒரு சின்ன ஒரு இதுக்கெல்லாம் வச்சிருப்போம். மண்ணெண்ணா ஊற்றித்தான் நாங்கள் ஒருக்கா ஊற்றினா இந்த அளவு ஊற்றி அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஜாம்போத்திலுக்க ஊற்றினா நாளைக்கு 3 மணத்தியாலும் மாரி திருப்பி ஊற்றுவோம். அவ்வாறுதான் நாங்கள் படிப்பு. நான் குப்பி விளக்கெல்லாம் படித்தேன். நாங்கள் நீண்ட காலம் நான் யாழ்ப்பாணம் பேர் வரையும் குப்பி விழாக்கள் தான் எங்களோட படித்தோம் இல்லை வாழ்ந்தோம். வீட்டுக்கும் குப்பி விழாக்குத்தான், படிப்பிலும் குப்பி விழாக்குத்தான். எல்லாரும் வீட்டுல அங்கு அப்போது மின்சார வசதிகள் இல்லை அங்கு. இப்ப சுவிஸுக்கு வந்த பிறகு அப்ப அந்த வாழ்க்கை எப்படி போகுது அதை பற்றியும் வந்த பிறகு வாழ்க்கை எல்லாம் பொருளாதார ரீதியாக இப்ப நாங்க நினைத்தோம் போன் பண்ணலாம், மிக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, நினைத்த சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் அதுக்காக உழைக்க வேண்டிய காலங்கள் மிக கடுமையாக இருக்கிறது. என்னைய பொறுத்த மட்டும் இப்ப சில நாங்கள் இப்ப செய்தி செய்கின்றால் சரி. இப்ப நான் சுவிஸ் ஊடக மையத்தின் தலைவராகவும் இருக்கு. அவ்வாறான ஊடக பணிகள் இங்கே செய்ய வேண்டும், குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், வேலைக்கும் போக வேண்டும். இப்ப நாங்கள் அங்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழணும். இங்கே அப்படி இல்லை. நீங்களும் புலம்பெயர்ந்து வரைக்கும் தனிமை தான். நீங்களும் உங்கள் கணவன் என்ற ரீதியில் தான் குடும்பம் இருக்கு. ஒரு 2 உதவிகள் இருக்கு, நண்பர்கள் இருப்பார்கள். அங்கத்த மாதிரியான இந்த வாழ்க்கையில சுமை கூட இருந்தும் அந்த சுமையோடு சேர்த்து எங்களுக்கான இருக்கிற அந்த ஊடக பயணங்கள் எழுத்துறைகளோ பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் நினைக்கிறேன் முன்பு கணவர் இப்பயும் கணவர் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சமூகத்தில் பார்த்தா தெரியும். கணவர் முதுமையில் அல்லது ஒரு ஓய்வு காலத்தில் தான் இப்ப அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த சமூக ஊடகத்திலும் சரி வந்து கதைக்கிறதோ பேசுறதோ எழுதுறதோ எல்லாம் செய்கிறார்கள். அந்த இளம்பட்ட காலத்தில் அவர்களுக்கு அதை நேரம் செலவழிக்கவில்லை, அவர்கள் அந்த கஷ்டப்படவும் அவர்கள் விரும்பவில்லை. அது மேல இருக்கு அந்த அவை. என்னைய பொறுத்தவற்றிலையும் உங்களுக்கு தெரியும், இந்த நேரம் இந்த நாளை நான் ஒதுக்குவதே எனக்கு பயங்கர சிரமமா இருந்தது. லீவுகள் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்ப அவ்வாறான சிரமத்திலும் நாங்கள் செய்யணும் என்று சொல்றோம்ன்றதுனா அந்த முதுமை வரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்றுதான். இங்க கனவே அந்த முதுமை 60 வயசு 65 பென்ஷன் பிறகு எழுதுவோம் அல்ல பென்ஷன் பிறகு செய்வோம் என்றது கனவேறிட்ட விருப்பமாக இருக்கிறது. அதை தவிர்த்து இளம் தலைமை இருக்கிற காலத்தில் ஒதுக்கி கொண்டு நமக்கான பணியை பயணித்து செய்ய வேண்டும். ஆனாலும் இப்போ தற்போது சொற்ப ஆக்களே இருக்கிறார்கள். நீங்க கவனித்தீர்களா தெரியும். இந்த இளம் தலைமுறையினர் சொற்ப ஆக்களே இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறார். அந்த வகையில எழுத்துத்துறை இப்போ நீங்கள் ஊடகத்துறைய மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறீங்க. இவ்வளவு எப்பயும் நாங்கள் ஊடகவியலாளத்தான் இருக்கேன். பல ஊடகங்களுக்கு செய்தி கட்டுரைகளையும் எழுதுவது வளமையா எழுதின இலங்கை தேசிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எழுதுவது வளமை. நானும் ஏற்கனவே இங்கேயும் நான் சொல்லியிருந்தது போல செய்தி ஒரு ஊடகத்தை நடத்துகிறேன். அதற்காக செய்திகள் எழுதுவது
ஒளி ஒலிகளை காணொளிகளை வெளியிடுவது செய்வது. மற்றது சுவிஸ் தமிழ் ஊடக மையம் என்ற அதிலும் சேர்ந்து பணியாற்றினுடைய அதில் ஊடக சந்திப்பு நடத்துகிற செய்திகள் பகிர்வது, செய்திகளை சேரிக்க செல்வது, அவ்வாறான பயணங்களும் இருக்கிறது. ஆகவே ஊடகம் நீங்கள் யாரை எடுத்தாலும் ஒரு ஊடகத்தில் உண்மையான ஒருவராய் அதுக்கு புகுந்தவர் இறக்கும் வரையும் அதை விட்டு போக மாட்டேன். நான் சொல்லுவோம் அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி என்று. அது நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களோட அது வரும். ஒரு போதை. நீங்கள் அதுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா அதுல மீண்டு வர முடியாது. பல போதைக்கு அடிமையானால் மீண்டு வர முடியும். ஆனா இந்த போதைக்கு அடிமையானால் மீண்டு வர முடியாது. அதுதான் நான் முதலே சொன்னேன் ஒரு வசனம் உண்டு. உயிரை தாண்டியும் செய்தி சேகரிக்க சென்றோம் என்றால் அதுதான் போதை. அதுதான் அந்த ஊடகம். அதுதான் அது எங்களை அறியாமலே அந்த இடத்துக்கு நகர். ஆமாம், இந்த ஊடக ஆட்களுக்கு எல்லாருக்கும் நான் 2 முறை யாழ்ப்பாணத்தில் செய்தி சேகரிக்கிற போது தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று 2003 2005ஆம் ஆண்டு 2 காலப்பகுதியில் நான் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்றேன். அப்போ ஒரு கிணவே சொன்னார்கள், அம்மா அப்பா எல்லாம் இதை விட்டுட்டு வா என்று சொல்லி. எனக்கு பல மிரட்டல்கள், கொலை அச்சுறுத்தல்கள் வருகின்ற போதெல்லாம் சொன்னார்கள், விட்டுட்டு போவது தேவையில்லை அப்படி என்று. இருந்தும் மிக இறுக்கமான கட்டத்தில் சக நண்பர்கள் கொலை செய்யப்பட வேண்டிய தேவையில் அதை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதை விட எனக்கு ஒரு உண்மையில் நான் வெளியேறிக்க தேவையில்லை. உண்மையா இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும், எனக்கு அந்த நேரம் ஒரு காதல் இருந்தது. அதற்காகத்தான் உயிருக்கு காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அல்லது நான் அதை விட்டு வெளியேறிக்க மாட்டேன். மகிழ்ச்சி. அது சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் அந்த ஏதோ ஒரு காரணத்தையும் சொல்றீங்க, வெளியில சொல்லல நினைக்கிறேன். பரவாயில்ல. இல்ல அவதான் நான் அந்த கல்யாணம் திருமணம் முடித்திருந்தேன். அப்ப அவ சொன்ன இல்ல முந்தி நாங்கள் ஒரு வினக கட்டம் மாதிரி. எங்களை யாரும் கேட்கவும் யாரும் இல்லை, பார்க்கவும் யாரும் இல்லை. நாங்கள் தான் ராஜா. நாங்கள் நினைச்செடுத்து போவோம், நினைச்சாக்களை கேட்போம், நினைச்சாக்களை சந்திப்போம், நினைச்சாக்களுக்கு பேசுவோம், நீதியான செய்திகளை, சரியான செய்திகளை எழுதுவோம். சில பத்திரிகைகள் சிலதை பிரசுரிக்கும், சிலதை பிரசுரிக்காது. இதுதான் எங்கட இருந்தது. அதுக்கு பின்னுக்கு சின்ன சின்ன எல்லா எல்லா வாழ்க்கையிலும் வரும் சின்ன சின்ன சண்டைகள், காதல்கள், விளையாட்டுகள் மாதிரி அவ்வாறு வரைக்கலாம் சில சில முடிவுகளை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது. அதில் நான் அந்த கட்டத்தில் சரி ஓகே. அவருக்கும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்து செல்லணும். அதனாலதான் எல்லாம் தொடர்ந்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். வேற இன்னும் தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும். நாங்கள் எமது உறவுகளோட இணைந்து பயணிப்பது கூட நல்லமா இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் இதில் அதாவது ஊடகத்தில் ஈடுபடுகிறவர்கள் கூடுதலாக அவங்களோட அறிந்திருப்பார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு செல்வோமா, இல்லாட்டா இன்னும் நீங்கள் ஏதாவது கூற வேணுமா? என்ன பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீண்ட பயணம் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். எந்த ஒரு கடைசியில ஒரு குண்டையும் போட்டீங்கள். அப்ப நான் கெஸ் பண்ணினேன் இதாத்தான் இருக்கணும், அதுவும் சொல்லிட்டீங்க. அப்ப நாங்கள் அவருக்கும் வாழ்த்து செல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பம் சிறப்பாக அமைய வேண்டும். ஏனென்றால் அந்த எழுத்து, ஊடகம் இதன்றதெல்லாம் ஒரு போதை. அது ஒரு போதை தான் இல்லையா? அதுல ஈடுபட்டார்கள் யாராக இருந்தாலும், எழுத்துல ஈடுபட்டாலும் அதை விடுபட இயலாது. ஊடகத்திலேயோ இந்த இறுதி வரையும் மூச்சுள்ள வரையும் அல்லது பேசித்தான். எல்லோருடைய எழுத்துக்களுக்கும் எல்லோருடைய பார்வையிலும் ஒன்று இல்லை. இப்ப கல விமர்சனம் நானும் எழுதின விடயங்களுக்கு விமர்சனங்கள் வரும், கருத்துக்கள் வரும். அதையும் ஆரோக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களை நாங்கள் செம்மைப்படுத்தி அடுத்ததுகள் அதை சரியோ பிள்ளையோ அல்லது நிவர்த்தி செய்து அவர்கள் விரும்பியபடி அல்லது எங்களுக்கான தவறுகளா இருந்தால் மாற்றிக்கொண்டு செய்ய முடியும். எழுத்துத்துறை பயணிக்க முடியும். இப்ப நாங்கள் பெரிய முதிர்ச்சியான ஆக்களோ எல்லோரும் சரியான ஆக்களும் இல்லை. எனக்கும் பல பேர் பல விடயங்களை சொல்வார், சரி பிள்ளை மாற்றம். இப்ப நானே சில நேரங்கள் நிறைய தத்துவங்கள் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில். அது அந்த வயசுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் நான் பட்ட அனுபவங்களுக்கும் நான் கண்ட இல்ல வாசிச்ச அனுபவங்களையும் கொண்டு எழுதிக்கிறேன். நான் சில நேரம் சில தத்துவங்களும் நானே முரண்பட்டிருக்கிறேன். இப்ப வயசு முதிர்ச்சி அடைய சில முரண்பாடுகளும் சில மாற்றங்களும் வரும். ஆகவே இது வாழ்க்கையில் அவ்வப்போது நம்மை பதிவு செய்வது இது வரலாறு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமாக மாற்றங்கள்லாம் வரலாறு.
ஆனபடியால் உங்களுடைய எங்கள்ல ஒவ்வொரு மாற்றம் ஒவ்வொரு தரம் எல்லாருக்கும் பிழை, மனிதர்கள் என்றது பிழைகளை விட்டுதானே செய்யறது, அதான் மனித இயல்பு. ஆனபடியா நாங்கள் பிழைகளும் விடுவோம், எங்களுடைய எழுதுதான் திறமனும் இல்லை, எல்லாம் நாங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றோம் என்பதும் இல்லை. நாங்கள் அறிந்தது சிறு கொஞ்சம் தானே, இன்னும் எவ்வளவோ படிக்க கிடக்குது, அறிய கிடக்குது. அப்ப நாங்கள் அதை தண்டலாம். எங்களுடைய உறவுகள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கலந்துரையாடலாம். ஜெராட் ஆணை ஊரான் ஜெராட் இருக்கின்றார், அவருடன் வந்து உங்களுடைய கேள்வியில கேட்கலாம் நினைக்கின்றேன். யாராவது இணைந்திருக்கிறீங்களா? திரு நடாமோகன் அவர்கள் இருப்பார் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து எழுதுங்க. இல்ல, நான் தொடர்ந்து அதை எழுதி கொண்டுதான் இருக்கேன். நான் புத்தகங்களாய் வெளியிடுறதான் சிரமமான பணி. தூரம் தேசம் இப்ப வந்து இதுக்கு ஆமா. ஆமா. ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? இல்லாட்டா வணக்கம். யாரும் தொடர்ந்து இணைந்திருந்தால் உங்கள் கருத்துக்களை அல்லது உங்களுக்கான கேள்விகளை கேட்கிறென்றால் கேட்கலாம். ஊடகத்துறை சார்ந்து நான் நீண்ட காலம் ஊடகத்துறை சார்ந்த எழுத்தாளர் என்றதை விட நான் என்னை ஊடகவியலாளர் என்றுதான் எனது விருப்பம், எனது பணி. உண்மையில் நான் ஊடகவியலாளர் தான். எழுத்துத்துறை சார்ந்து சில நேரம் எனக்கு பல பதிவுகளை போர்க்காலத்திலும் அழைத்து விட்டேன், துளைத்து விட்டேன். அது எதுவும் இல்லை. அதால் தான் அந்த புத்தகமாவது பதிவு செஞ்சால் கூட சில பதிவுகள் இருக்கு. நான் இன்னொரு எனக்கு இருக்கிறது, நாங்கள் அந்த காலத்தில் பட்ட ஊடக அனுபவங்களை அல்லது ஒரு தவிப்புகளை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும். சில நண்பர்கள் எவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள், எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற தொடர்பான அந்த பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. சந்தர்ப்பம் காலங்கள் அமைகின்ற போது அது ஒரு நூலாக்கப்பட்டு ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இனிய உற்சாக வணக்கம் நவயோதயக்க அவர்களுக்கும் இணைந்திருக்கிற விருந்தினர் ஜெராட் அவர்களுக்கும் வணக்கம். ஜெராட் அவர்களுடைய ஆற்றல்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதை பக்கங்கள், அவருடைய ஊடக பக்கங்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இதுகளை அழகாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தாயகத்தில் அவர் இருக்கும் வரையும் குப்பி விளக்கில் தான் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு நெகிழ்ச்சியை அதை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் இருந்து வந்து இப்பொழுது சுவிஸ் நாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அது உண்மையில் அந்த வாழ்ந்த வாழ்க்கை என்றது ஒரு எங்கண்ட வாழ்க்கைய செம்மையாக்கியது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த செம்மையாக்கியவினால் தான் இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து வந்து அவற்றை பார்க்கும் பொழுது அது ஒரு எங்களை வளப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். மிக அழகாக உங்களது பயணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதலே மைக் வச்சு முதலில் இருக்கும் பொழுதே தெரிஞ்சிட்டது நீங்கள் ஏதோ ஊடகத்துல பயணியாற்றுகிறீர்கள் என்றது. அதை உங்களுடைய நீங்கள் அமர்ந்திருக்கும் காட்சி என்னை அதை காட்டி கொடுத்தது. மிக அழகாக நீங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பயணிச்ச ஊடகம் ஒன்றா அல்லது வேறு வேறு ஊடகங்களிலும் சேர்ந்து பயணிச்சீங்களா? நான் இதில் குறிப்பிட முடியுமோ தெரியவில்லை. நான் தேசியம் சார்ந்து சில ஊடகங்களிலும் யாழ் மாவட்ட செய்தியாக இருந்தேன். அதை தவிர நிலநாடு, உதயன், சினக்குரல், வீரகேசரி போன்ற பத்திரிகைகளிலும் எழுதியிருந்தேன். அதோட வெளிநாட்டு ஊடகங்கள் அந்த நேரம் லண்டனில் இந்த வெற்றோன் டிவி, மற்றது கெனடியன் வானொலி என்று போன்ற பண வானொலிகளுக்கும் சில தேசிய ஊடகங்களுக்கும் செய்தியாளராக பணியாற்றினேன். ஆமா, அந்தந்த காலங்கள்ல எடுக்கிற செய்திகளை எடுத்து அனுப்பியிருந்து செய்தி நிருபராக இருக்கிற செய்திகளை நாங்கள் அந்தந்த ஊடகங்களுக்கு நாங்கள்
அனுப்பி வைப்போம். என்ற நண்பர் ஒருவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரஜிவர்மன் என்றவர். அவர் அந்த அப்படியே துப்பாக்கி நிலையில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாங்கள் இப்படி என்ன செய்திகளை முந்தைய எங்களுக்கு பெரிய வசதி வாட்ஸ்அப்போ இந்த செய்தி எங்களுக்கு ஒரே ஒரு வழி இருந்தது. நாங்கள் கையால் எழுதி நாங்கள் அதை ஃபெக்ஸ் தான் பண்ணோம். இமெயில் கூட அனுப்ப முடியாத வசதி. அப்போ எங்கள்கிட்ட அந்த அந்த தொலைபேசி எல்லாம் சின்ன தொலைபேசிகள் எதுவும் செய்ய முடியாத இது இருந்தது. ஒரு போட்டோ மட்டும் எடுக்க முடியும். அப்படித்தான் அந்த தொலைபேசி கூட அவங்கள்ட்ட அப்போ இருந்தது. இப்போ ஃபேக்ஸ் அனுப்ப போனால் நாங்கள் ஒரு கடைக்கு தான் நடுகளும் போய் அனுப்புவோம். அப்போ அந்த கடையில் இருக்கிற ஆக்களும் சில நேரம் இவர் வந்து இன்னென்ன செய்தி ஊடகங்களுக்கு இல்லை இன்னும் நடக்கல இல்லை இன்னென்ன நம்பருக்கு அனுப்புகிறார் என்றே அவர்கள் அதை இலவாக கண்டுபிடித்துவார்கள். எந்தெந்த ஊடகத்துக்கு செய்கிறார்கள். அனுப்பிவிட்டு வருகின்ற போதுதான் ரஜிவர்மன் என்ற ஊடக நண்பன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி நிலை. ஆனால் நாங்கள் இருந்தும் அதை தாண்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்து கடைக்கு போவோம். நாங்கள் பல மாற்றங்களை அதில் செய்திருந்தோம். ஒரு நாள் ஒரு கடைக்கு போவோம். சில செய்தி நிறுவனங்களுக்கு சில நேரத்தில் இருக்கும். சின்ன தொலைபேசி ஊடாக நாங்கள் சில செய்திகளை வாய்ஸாக அவருக்கு அனுப்பி வைப்போம். அவ்வாறு நாங்கள் எங்களோட செய்தி அனுப்பும் முறைகளையும் எங்களோட செயற்பாடுகளையும் மாற்றிக்கொண்டபடியா சில நேரம் தப்பிக்கொண்டும் தப்பி பிழைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்ததுதான் நான் நினைக்கிறேன். நல்லது. நீங்கள் இங்கு வந்தும் ஏதாவது ஊடகத்தில் பணியாற்றி கொண்டு இப்பொழுது இருக்கிறீங்களா? நான் முன்பகுதி கொஞ்சம் எனக்கு அங்கே இருந்து இருக்கே எனக்கு சில ஆதங்கள் இருந்தது. நாங்கள் சில செய்திகளை ஒவ்வொரு ஊடகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு சார்புடையவையாத்தான் இருக்கணும். பெரும்பாலும் நடுநிலைமையா இருக்கிறதுன்றது குறைவு இல்லை ஊடகங்களும். சில செய்திகளை நாங்கள் எழுதுகின்ற போது சில நேரம் அவர்கள் அதை பிரசரிக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி கழிப்பார்கள். அவ்வாறான செய்திகள் உண்மையில உதாரணம் சொல்ல போனால் சில பத்திரிகைகள் ஒரு முழு பக்கத்தில் பெரிய ஒரு விளம்பரம் போடுவார். ஒரு நிறுவனத்தின் விளம்பரம் போடுவார். அந்த நிறுவனத்தை பற்றி சில ஊழல்களோ இல்ல குற்றங்களோ இல்ல பிழையான செய்திகளை நாங்கள் கொண்டே போட்டால் அவர்கள் அந்த செய்தியை பிரசுரிக்க மாட்டார். காரணம் சொல்வார்கள் என்றால் அவர்கள் எங்களை விளம்பருவார்கள். எங்களுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ₹1,00,000 ஒரு பக்கத்துக்கு தருகிறார்கள். ஆகவே நாங்கள் அந்த செய்தியை பிரசுரிக்க முடியாது என்று இதை கொடுப்போம். நான் என் கருத்து எப்படி என்றால் அது வணிகமா இருக்கணும், செய்தியாக இருக்கணும். இந்த செய்தியும் வர வேண்டும், அவர்கள் பிழைவுறார்கள் என்ற செய்தியும் வர வேண்டும் என்றது நடைநிலை. ஆனால் அவர்கள் தங்கள் வணிகத்தையே இலக்காக கொண்டிருப்பார். இவ்வாறான செய்திகள் வெளிவருவது இல்லை. இவ்வாறான சில அல்லது இவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் இவர்கள் எங்களுக்கு இந்த நண்பர்கள் அல்ல இவர்கள் நிர்வாக இயக்குனர் நண்பர்கள் அப்படியான நிறைய பிரச்சனையால் சில முக்கியமான செய்திகள் நாங்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான பெரும்பாலான செய்திகள் எல்லாம் தவிர்க்கப்படணும். இது எனக்கு மனது ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்திலிருந்து இது எழுதவும் அந்த நேரம் எங்கள் பொருளாதார வசதியோ அல்லது தொழில்நுட்ப வசதியோ அது எங்களுக்கு இல்லாதபடியால் அதை இந்த நேரத்தில் இருக்கிறது எங்கள்கிட்ட பொருளாதாரமோ அல்லது அது இணையதளம் சார்ந்த வசதிகள் இருக்கிறபடியா சுயமாக ஆரம்பித்து சுயமாகவே நாங்கள் யாற்றையும் கட்டுப்படாமல் யாருக்கும் அடிபடாமல் உண்மையான செய்திகளை சரியான உண்மையான எழுதுகிறோம். அதை செய்திகளாக பிரசரிக்கிறோம். நான் இப்போது இங்கே செய்கிறது சுவிஸ் செய்திகள், சுவிஸ் நியூஸ் 7 என்று சுவிஸ் நாடு தழுவிய செய்திகள், மக்களுக்கு தேவையான செய்தி அன்றாட நடக்கின்ற செய்திகளை அதில் தமிழாக்கம் செய்து அதை வழங்கி வருவோம். அது ஒளி நாடாகவும் நாங்கள் இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களும். அது உங்களுடைய தனிப்பட்ட இணையதளமா அல்லது சுவிஸ் 7 நான் பார்த்த மாதிரி இருக்கு? அது நான் தான் அதை செய்தேன். தனிப்பட்ட இணையதளம். அதில் நாங்கள் பல நண்பர்கள் மற்றது சில பேர் செய்தியாளர்களாகவும் இருந்து செயற்படுகிறார். உங்களுடைய அந்த தொடங்கிய நீங்கள் அங்கு ஈழத்தில் தொடங்கியதை இங்கும் விடாமல் தொடர வேண்டும் என்ற ஒரு ஆவலும் நினைக்கிறேன் உங்களுடைய ஆவல் இல்லை. அது ஆவல் இல்லை. நான் முதலும் குறிப்பிட்டிருந்தது போல ஆவல் இல்லை. அது போது. அது நீங்கள் என்னதான் இருந்தாலும் அது எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நான் சில நேரம் நான் மகன் வளர்ந்துட்டார், 2 வயசு. சில நேரம் மடியில் வைத்துக் கொண்டு கூட பல செய்திகளும் பல செய்தி எழுதியிருக்கிறேன். பல செய்திகளை போஸ்ட் பண்ணிக்கிறேன். பல வீடியோக்களை நான் தயார்படுத்தியிருக்கேன். மடியில் வைத்துக்கொண்டு பால் கொடுத்துக்கோ வேண்டாம். சில நேரம் மனைவிக்கு சில நேரம் சில அலுவல்கள் வேலைகள் வெளியே போன தேவை இருக்கணும்ன்றால் அப்ப அவரையும் வச்சுக்கொண்டு தான் சில வேலையை இவ்வாறு தான் எங்களை பணி. அது ஒரு போதை என்று தான் நினைக்கிறேன். அது எங்கே இருந்தாலும் அதற்கு அடிமையானவர்கள் அதன்படி பயணிப்பார்கள் என்றுதான் நான் நீங்கள் உங்களை போன்றவர்கள் இந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாரும் இதுக்கு கிட்டத்தட்ட
நாங்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையை தான் எல்லோருமே நிற்கிறீர்கள். ஆகவே இது ஒரு ஒரு நல்ல ஒரு போதையான அமைப்பாகத்தான் இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய போதையாக இருக்கிறது நல்லது. எங்களையும் அழித்து மற்றவர்களையும் அழிக்காமல் இருக்கிற போதைகளை நாங்கள் அதை தொடாமல் இருக்கிற வரையும் நன்றி, நல்லது. இவ்வாறான இதுலயும் இவ்வாறான பழக்க வழக்கங்களோ அல்லது எழுத்துத்துறைகளோ அல்லது வாசிப்பு துறைகளோ இதுகளை நாங்கள் ஆர்வப்படுத்துகின்ற போது நாங்கள் தீய அல்லது தேவையில்லாத நாட்டங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். அது இல்லாம சமுதாயம் அதை இவ்வாறான விஷயத்துக்கு நாங்கள் வருகின்ற போது இப்ப பல பேர் நீங்கள் சமூக ஊடகங்கள் பார்த்திருப்பீங்கன்னா ரீல் செய்கிற ஆட்கள் எல்லாம் சில பேர் சில தீய பழக்கங்கள் முன்னுக்கு அடிமையா இருந்தவர்களாம் திருந்தி அதெல்லாம் விட்டு நல்ல வழிக்கு நல்ல நண்பராக நல்ல வாழ்க்கைக்கு மாறி இருக்கிறார். அதுக்கான காரணம் எல்லாம் இந்த சமூக ஊடகங்களும் இந்த துறையும் தான். முன்பு செய்தி இருந்தது, இப்ப செய்தியை தாண்டி செய்தி உலகத்தை தாண்டி இப்ப சமூக செய்திகள் என்றது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதுதான் இப்ப எல்லாருக்கும் நடைபெற்றிருக்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக ஊடகங்கள் வாருங்க சின்ன முந்தி செய்தியாளர்கள் மட்டும்தான் செய்தியை கொண்டு வருவார்கள், செய்தியை கொண்டே சேர்ப்பார். எல்லோருமே செய்தியாளர்கள், கையில கேன் போன் இருக்கிறதோ அவர்கள் செய்தியாளர்கள். ஆனா இதுதான் அந்த சில நேரத்தில் முரண்பாட்டான தகவலை கொண்டு செய்த பொய்யான செய்திகள், தரவுகள், புலையான செய்தி. முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு செய்தியை கொடுத்தோம்னா அதை வாசிச்சு அது சரியோ வேற கன்ஃபார்ம் பண்ணி பதில்கள் எல்லாம் எடுத்து பிறகுதான் அவர் பத்திரிகையிலோ வானொலியிலோ செய்தியா பிரசிப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப எனக்கு ஒரு ஆள் சொன்னதே நான் 4 டெக்ஸ்ட் எழுதிட்டு ஒரு போஸ்ட் டைம் போட்டு விட்டுருந்தா அது செய்தி. ஆனா அந்த செய்தி வேகமாகவும் பரவி, நீங்கள் ஒரு பொய்யை இந்த சமூகத்தில் பரப்பினீங்கன்னா மிக வேகமா பரவி, உண்மையை நீங்க எழுதினீங்கன்னா மிக தாமதமாக, மிக பொய்ய நகைச்சுவை அல்லது ஒரு வேடிக்கையான எழுதினீங்கன்னா மிக வேகமாகவும் பரவும். அது ஒரு பாதகம் இந்த சமூக ஊடகம். ஆமா, உண்மை கனமானது தானே, அது பரப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். பொய்ன்றது பாருங்க கனம் குறைந்தது தானே, அது உடனே பறந்து. ஆனால் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் நீங்கள் சொல்ற விஷயத்துல உண்மை எப்படி இருக்குன்னா, உண்மையான செய்திகள் நீண்ட என்ன செய்திகள், இந்த செய்திகள் அல்லது கவிதைகள் அல்லது கட்டுரைகள் 2-4 வருடத்துக்கு பின்பும் திற நேரம் ஷேர் பண்ணப்படும், பயிரப்படும், அல்லது சில பேர் லைக் பண்ணணும், சில பேர் மெசேஜ் பண்ணணும். ஆனா நீங்க உண்மையான செய்திகள் நீங்க இன்றைய போட்டா இன்றைக்கு ஒரு 2 நாள் 5 நாள் நிற்கும், அதுக்கப்புறம் அந்த செய்தியை இல்லாம போடும். அது ஒரு பார்க்க மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். நீங்க சரியான எழுதினீங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகும் அது எங்கேயோட தட்டி தருவேன், திரும்பியும் வரும், திரும்பியும் பார்ப்பார்கள், திரும்பியும் பேசுவார்கள். அது உண்மை எப்போதுமே கூட பயணிக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வாழ்த்துக்கள் ஜெராட், உங்களுக்கு சிறப்பான தொடருங்கள், உங்கள் பணிகள் சிறக்கட்டும், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி நயோதியக்கா, நன்றி இயக்குனர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி சாந்தினி. நாங்கள் வந்து நிகழ்ச்சியை திரு நடாமோகன் வந்து கருத்து சொல்லி அவர் ஈஸ்வரன் நாம் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனையூரான் ஜெராட் அழகாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஊர், கிராமப்பற்று, சமயப்பற்று, பிரதேசப்பற்று, நாட்டுப்பற்று, ஊடக ஈர்ப்பு, அதனுடைய காதல், அதன் விளைவால் வெளிநாடுகளில் காலூன்றி வாழும் வாழ்க்கை, இப்படி பல படிகளை விவரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊடக துறையில் உங்களுக்கு அரச அடக்கு ஒடுக்குமுறைகள் எந்த அளவை இருந்தது, அதை எந்த அளவில் தாண்டி வந்தீர்கள் என்று சுருக்கமாக ஒரு 2 வரிகளில் கூறுங்கள். ஒடுக்குமுறை என்கின்ற போது உயிரை அரச ஒடுக்குமுறை, அரச அடக்குமுறை என்ற போது அரசோடும் அரச இராணுவத்தோடும் சேர்ந்து இயங்கிய குழுக்கள் அல்லது அமைப்புகள் ரீதியை இதுக்கு சேர்ந்து வரும். இவ்வாறான அனைத்தையும் தாண்டி நமக்கு ஒரு அந்த நேரம் எல்லோரும், நான் மட்டுமில்லை, பணியாற்றிய கள ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் உயிரச்சிருந்தது. அவர்கள் நோக்கம் என்னென்றால் நாங்கள் அந்த நேரம் பணியாற்றக்கூடாது, அங்கு நடக்கின்ற கொலைகளோ
அல்லது நடக்கின்ற சம்பவங்களோ சர்வதேச செய்திகளாகவோ அல்லது தேசிய செய்திகளாக வரக்கூடாது. எங்களுக்கு கூட தான் செய்திகள் வெளிவர வேண்டும், படங்கள் வெளிவர வேண்டும். இப்போ எங்களை மௌனிக்கப்பட்டால் அந்த செய்திகள் வெளிவராது என்றால் அவர்கள் நோக்கமாக இருந்தது. எல்லோருக்கும் உயிர் அச்சிருந்தது, எல்லோரும் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டால் பயந்தார்கள். நான் ஒரு சம்பவத்தை கொடுக்கிறேன். அந்த காலப்பகுதியில் யாழ் குடநாட்டில் அனைத்து பத்திரிகை அலுவலகங்களிலும் பின்பக்கமாக களவா தப்பி ஓடுவதற்கான பாதைகள் விசேடமாக புனரமைக்கப்பட்டிருந்தன. இப்ப விசேடமாக அவசரம் என்கின்ற போது பதுங்குழியில் போய் ஒழித்துக் கொள்வதற்கான சில செயற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருந்தன அந்த காலம். அவ்வாறு நாங்கள் ஒரு என்ன எப்ப நடக்கும் என்று தெரியாத ஒவ்வொரு நிமிடமும் தான் இந்த வாழ்க்கை இருந்தது. துவக்கு முனையில் செயலாற்றி அதன் வழியாக வெளிநாடு வந்ததுதான் உச்சக்கட்ட செயல்திறன் என்பதை உணர்கிறோம். தொடருங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஊடகத்தையும் அறிந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இதனுடனும் தொடர்பு கொண்டு ஆக்க ஊக்கங்களை அழியுங்கள் என்றும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜெராட் அவர்களே வணக்கம். ஆனக்கோட்டை என்ற பேப்பரில் வந்த படம் எல்லாம் காட்டி மருந்து சிதறல் செய்தது ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த நிகழ்ச்சி? சரி, அன்று கூட வியந்து பார்த்தேன். சிறப்பு. ஊடகவியலாளர் என்றபடினால்தான் அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. அது பற்றி சில எனக்குண்டான கேள்விகள் உங்களிடம். ஊடகத்திலும் அந்த எல்லா புல்லும் மேய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய துறை சார்ந்த ஆர்வம் என்ன? ஊடகத்தில் ஆர்வத்துறை என்ன? துறை சார்ந்த ஆர்வம் என்றது நான் களநில செய்தியாளர் தான் எனது துறை சார்ந்த ஆர்வம். செய்தி அன்றைக்கே என்ன நடக்கிறதோ அல்லது யாழ் மாவட்டத்தில் அன்றைக்கு எது பிரதானமான செய்தியா இருக்கிறதோ அந்த இடத்தில் நான் நிற்க வேண்டும், அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் எனது பிரதானமான அந்த நேர பணியாக இருந்தது, செயற்பாடாக. அதுதான் எனக்கு விருப்பம். அலுவலகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவாங்க, நீ ஏன் நடுவில் வெளியில வர, இந்த செய்தியை இஞ்சி எழுது. செய்தி எழுதுவதற்கான வழிகள் அந்த நேரம் இருந்தது. தொலைபேசி ஊடாகவோ அல்லது ரேடியோ கேட்டோ அல்லது நண்பர்கள் ஊடாகவோ செய்தி எழுத முடியும். அது எவ்வளவு நம்பகத்தன்மை என்றது இல்லை. மற்றது ஒரு புது செய்தியாகவும் இருக்காது. அவ்வாறான செய்தியை நாளைக்கு எல்லா பத்திரிகைகளும் அதே ஒரு புது செய்தியை, உண்மையான செய்தியை, நடக்கின்ற உண்மை சம்பவத்தை வெளியில கொண்டு வரணும்னா நான் கள செய்தியாளராக தான் இருக்கணும். அப்போ எனக்கு அந்த கள செய்தியாளர் பணி என்பதுதான் எனக்கு அப்போதொடக்கம் பிடிக்கும். அதுதான் எனக்கு ஈடுபாடு. அப்ப சமகால செய்தியாளராக இருக்கும். ஆனால் எனக்கு உண்டான பெரிய குறை இருக்கிறது. ஒரே செய்தியை 100 வடிவங்களில் 100 பேர் தருவார்கள். எங்களுக்கும் ஆர்வம் நேரமும் இருந்தால் உங்களோட செய்தியை பார்த்துட்டு இது சரியோண்டு இதே மாதிரி செய்தியை அடிச்சு இன்னும் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருப்போம். சில வழியில் கடைசியில் சொன்ன 10 விஷயங்களில் ஒன்று தான் புதுசாக இருக்கும். அது கூட ஒரு சுவைக்காக சொல்லப்பட்டதாக இருக்கும். பொழுது போகிறதே தவிர ஒரு சமூக பயனாகிறதாக தெரிவதில்லை. இப்போ நீங்கள் நீண்ட காலங்கள் பயணிச்சிருக்கிறீங்கள், இன்னும் அந்த துறையில் பயணிக்க விரும்புகிறீங்கள். அது எப்படி சாத்தியம்? இப்போ செய்தி ஒரு கேள்வி மூலமாக இதுக்கு உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் செய்தியை உருவாக்க முடியுமா? செய்தியை உருவாக்க முடியாது. நாங்கள் உள்ளது செய்தி என்பது ஒரு சம்பவத்தை உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் செய்தி. இல்லையே, எத்தனையோ பேர் செய்திகளை புதிதாக தருகிறார்களே. நான் நினைக்கிறேன் நாங்கள் இலங்கையில் இல்லை. இலங்கையில் யாரோ ஒருவர் ஒரு சுழியை போட்டு விட்டால் அதிலே சொட்டி கதைப்பல். உதாரணமாக வானொலியில் ஒரு கருத்தாளர் போனால் அல்லது சபையில் ஒரு கருத்தாளர் போனால் தன் கருத்தை முன்வைப்பதற்கு முதல்ல அவர் அப்படி என்னென்று சொல்லுவார், நான் அதை ஏற்கவில்லை, நான் மறுக்கிறேன் என்றுதான் கதையை ஆரம்பமாகும். தொகுப்பாளர் முதல்ல தொடங்குவார் தன் ஒரு கருத்தோட. செய்தி அவர் ஒரு ஆக்கமாகவோ அல்லது ஒரு
செய்தி கட்டுரையாகும். செய்தி கட்டுரையில் நீங்க வாசித்திருக்கீங்க. இதுதான் இந்த செய்தி கட்டுரைகளுக்கான வரப்பு. நான் ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு அதன் சாதக பாதக நல்ல எதிர்கால தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வது அது செய்தி கட்டுரை. அந்த செய்தி கட்டுரையின் சுருக்கம் தான் இப்போது எனவே இந்த சோசியல் மீடியாவில் தங்கள் கருத்து ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு தங்கள் கருத்துக்களை மட்டும் பயந்து கருத்து வேறு செய்தி வேறு இல்லையா? இல்லை சோசியல் மீடியாவில் அதை செய்கிறார். அதை அந்த செய்திக்குள்ளும் திணிக்க பார்க்கிறார்கள், செய்கிறார். ஆனால் எங்களுக்குள் இருந்த பணி என்னென்றால் ஒரு செய்தியாளரை கேட்டீங்கன்னா 5-6 தான் எங்க நடந்தது, எத்தனை மணி நடந்தது, என்ன சம்பவம், என்ன பேர், என்ன என்ன நிறுவனம் என்ற விஷயம். நாங்களும் ஒரு நாங்கள் ஒரு சில நேரம் 12 மணிக்கு ஒரு விபத்து நடந்திருக்கும் சொல்லிக்கணும். இப்படி சாவச்சேரியில் ஒரு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி பொடி வந்திருக்கு, போய் பாருங்க. அப்போ நாங்கள் நேராக போனோம்டா, இரவு போனோம்டா, அங்கே ஒரு தடவை போனோம், சொந்தக்காரனும் இருக்க மாட்டோம். அப்போ நாங்கள் அந்த புத்தகத்தை அறிக்கையெல்லாம் கேட்போம். அவர் என்ன பார்த்தீங்கன்னா பேர், அடையாட்டை இருந்து எடுத்துக்கணும், பேர், வயசு, சாவச்சேரி நடந்த சம்பவம், என்ன சம்பவம், மோட்டார் சைக்கிள் கார் அடிபட்ட சம்பவம், ஒரு ஆள் இறந்திருக்கிறார், 2 பேர் காயம். அதை அறிக்கையாளர் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ரிப்போர்ட்டர் என்று சொல்வார்கள். அதுதான் இருக்கிறது எங்களிடம். ஆனால் உலகத்தில் பலரிடம் இப்போ உதாரணமாக இப்போ ஏப்ரல் மாதம் வரப்போகிறது, இன்னும் ஒரு ஆண்டை கடக்க போகிறது இந்த உயிர்த்த ஞாயிறு படுகொலைகள். யார் குற்றவாளி, யார் செய்தார்கள்? இல்ல, இது தொடர்பாகவும் நீங்கள் நான் சொல்லியிருந்தேன். இது தொடர்பாகவும் கருத்து தான் சொல்லலாம். நீங்கள் பட்டவர்த்தனமாக இது தொடர்பாகவும் இது புலனாய்வு செய்தியாளர் என்ற வகையில் நான் சில விஷயங்களை தேடி உண்மையான விஷயம். இங்கே ஒரு தொகை நிதி பிள்ளையா கையாளப்பட்டிருக்கு, எப்படி கையாளப்பட்டது, இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி செலவழிக்கப்பட்டது, யார் மூலமாக செலவழிக்கப்பட்டது விஷயத்தை தேடி சரியான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த செய்தியையும் வெளியிடலாம். அப்படியான செய்திகளும் நாங்கள் அப்படி என்றால் அது புலனாய்வுத்துறைக்கு அகப்பட்டு அவர்கள் புலனாய்ந்து அறிக்கையிட்டு அவர்கள் போலீஸ் மூலமாக நீதிமன்றத்தில் இத்தனைக்கு ஆக்கள் இனங்காணப்பட்ட ஒன்று ஓடி இருப்பார்கள், அல்ல சிறை கொண்டு வந்திருப்பார்கள், தண்டனை வழங்க. ஆனால் எத்தனையோ கதைகளுக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை. எத்தனையோ கதைகள் எல்லாராலும் பதில் இல்லை என்றதுக்கு அப்பால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இதுக்கு பின்னால் நிறைய அரசியல் அழுத்தங்கள். நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன், சாதாரண ஒரு பத்திரிகையில் சாதாரண ஒரு செய்தியை எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இது, நான் ஒரு நிறுவனம், ஒரு பெரிய ஒரு தனியார் நிறுவனம் நடந்தப்பட்ட பெரிய மோசடி சம்பந்தம் செய்தியை பத்திரிகையில் கொண்டு ஆசிரியரிடம் கொடுக்க போது அடுத்த நாளுக்கு இந்த ஆசிரியர் மேசையில் இருந்த அந்த செய்தி. அப்போ நான் ஆசிரியரை கேட்டேன், நீங்கள் இந்த செய்தி ஏன் போடவில்லை, என்ன காரணம் என்று. அவர் சொன்னார், இல்லை அது சில நேரம் சில பிரச்சனைகள் வருமான். அவர் நிர்வாக இயக்குனருக்கு வேண்டப்பட்டவர், 2 விளம்பரத்தார். இது ஒன்று. அது அரசியல் காரணங்களும் இருக்கிறது. இந்நாள் பயம், அச்சுறுத்தல் அல்லது அழுத்தங்கள் வரும் என்றதுதான் என் தனிப்பட்ட. அது உண்மை. ஆனால் இப்போது ஜெரால்ட் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார். இப்போது இந்த நீங்கள் சொன்ன ஒரு புற விசைகளும் உங்களை எந்த விதத்திலும் தாக்காது. அப்ப இங்கிருந்தும் உண்மைகள் வரவில்லையே. இங்கிருந்தும் உண்மை வரவில்லை என்றது உண்மைதான். ஆனா இருந்தும் இப்ப அந்த களத்திலோ அந்த நாட்டிலோ இருந்து நான் செய்தியை நான் இங்க ஒரு விஷயத்தை தேடி பல பேரை பேசி ஆராய்ந்து ஒரு செய்தியை எழுதியிருந்தாலும் அதுவும் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு. இவர் சுவிஸ்ல இருந்து என்ன புதக்கண்ணாடி வச்சு பார்க்குற, இவர் யாரை கண்டவர், யாரை பேசுறாரு, இவர் என்ன பொய் எழுதுற, அவ்வாறு விமர்சனங்கள் வரும். அதாவது கனவே தவிர்க்கிறார். அந்த தேசத்தில் அந்த இடத்தில் குண்டுபட்ட இடத்தில் இருந்து கொண்டு ஒரு செய்தி எழுதுவதுதான் சிறப்பு. ஆனால் வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த ஐரோப்பாவில் 45 நாட்டிலையும் இலங்கையை பற்றி எழுதுகிறவர்களும் வாசிப்பவர்களும் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் தங்களை என்ன ஊடகவியலாளர்கள் அல்ல செய்தியாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாருமே வலையொலிகளில் பிரசுரித்து போட்டு அதுக்கு பின்புறமாக தங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் ஒரு சமூகம் சார்ந்து உண்மைகளை நிலைத்து நின்று சொல்லக்கூடிய புறவிசைகள் இல்லாத ஒரு ஊரில் இருந்து கொண்டும் நாம் இன்னும், நான் இப்போ ஜெரால்டை மட்டும் கேட்கவில்லை, ஜெரால்ட் என்ற பெயரில் நான் எல்லாரையும் என்னையும் உட்படுத்தித்தான் கேட்கிறேன். இப்போது 2009ஆம் ஆண்டு பிற்பகுதிக்கு பிறகு இற்றை வரைக்கும் இலங்கை செய்திகள் நாம் எந்த வானொலியிலோ எந்த தொலைக்காட்சியிலும் படிப்பதில்லை. இது எங்களை பொறுத்தவரையில் நாம் ஒரு தர்மமாக நினைக்கிறோம். என்னென்றால்
சாக்கடைக்குள் நின்று கொண்டு நல்லவர்களை தேடுவது தேவையில்லாத பிரச்சனை. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னதை கடைசியாக சொன்னதை போல எதை சொன்னாலுமே இவர் யார் சொல்றது, இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதோ என்று தொடங்குவார்கள். எல்லாம் சிக்கலையே வேண்டாம், இதை விட்டு வெளியே வருகிறோம். ஆனால் என்னுடைய சிக்கல் என்னென்னா, நீங்கள் அதில் ஆசைப்படுகிறபடினால தான், அப்படியாகத்தான் தொடர்ந்து இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற போது தான் இந்த கேள்வி வருகிறது. ரெண்டாவது, சுவிஸ் 7 என்கிற சேனல், சுவிஸ் 7 அதுக்கு முழு பேர் SwissNews.com போய் அடிச்சீங்கன்னா தெரியும். யூடியூப்ல எப்படி தேடுறது? SwissNews.com அடிச்சீங்கன்னா SwissNews.com வரும். ஓகே, இப்போ அதில் நீங்கள் சொன்னீங்களா சுவிஸ்லாந்து சார்ந்து செய்திகளை கூடுதலாக செய்கிறோம், அங்கு ஒரு மாற்றம் தெரிகிறது நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியில். ஆனாலும் இப்படி உங்களை போல சுவிஸ் பற்றியோ ஒவ்வொரு நாடுகளை பற்றி சொல்பவரிடம் அந்த நாட்டினுடைய தரவுகள் கேட்டால் இன்னும் இல்லை. இது ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிந்திருக்கலாம், இல்லாவிட்டால் அடுத்த தேடலாக கூட இருக்கலாம். சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழருடைய பரம்பல் என்ன, அதில் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு உரிய தொகை என்ன, அதாவது ஓய்வூதிய வயதை தாண்டியவர்கள் இன்னும் சுவிட்சர்லாந்தோட தொகை என்ன, மற்றது அங்கு பிறந்து வளர்ந்த எங்களுடைய முதல் சந்ததி என்ன துறைகளிலே அதிகமாக இன்று பணிபுரிகிறார்கள், எந்த துறைகளுக்குள் இவர்கள் இல்லை, இது போன்ற பல விடயங்களை கேட்டால் இதுவரைக்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து வெவ்வேறு நாடுகள் இருக்கிறது, நான் நீங்கள் சுவிட்சர்லாந்தபடியாக சுவிஸை மட்டும் கதைக்கிறேன், யாரிடமும் பதில் இல்லை. அப்போ என்ன தேடுகிறோம் சமூகத்தை பற்றி? இப்போ உங்களிடம் சுவிட்சர்லாந்தின் ஒரு தேசிய தொலைக்காட்சியோ இல்லை வானொலி ஒன்று ஒரு செவியை கண்டால் நாங்கள் பிழையா சொல்ல முடியும், ஊகத்தில் பேச முடியாது. அப்போ உங்களை சொல்வது நான் நினைக்கிறேன் அது ஒரு தவறு இல்லை குறை, அந்த கணிப்பு எங்களிடம் இல்லை தான். நான் இப்போ சில நேரம் அவ்வாறு ஒரு நாங்கள் நேர்காணல் செய்கின்ற போது பல ஆயத்தங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய தேவை எங்களிடம் இருக்குத்தான். ஆனால் பொதுவாக நாங்கள் இந்த நாடு சார்ந்து, இந்த நாட்டு மக்கள் சார்ந்து, மொழி சார்ந்து, இந்த மக்களோட பண்பாடு சார்ந்து சில விஷயங்களை நாங்கள் பல பேருக்கு, என்னை பொறுத்த மட்டிலையும் இப்போ நானும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தது, நான் சரியான பூரண அறிவு என்பது இல்லை இந்த மொழி. ஆகவே அவ்வாறு பல பேர் இருக்கிறோம். அப்போ நான் தமிழாக்கம் செய்கின்ற போது பல முன்பை விட பல பேருக்கு சில நேரம் நாங்கள் செய்தி போட பின்னா தம்பி என்னுடைய நியூஸ் வராதோன்னு இருக்கிற அளவுக்கு இருப்பினோம், அப்போ எழுதினோம் டெக்ஸ்ட். அன்றாட இன்றைக்கு என்ன நடந்திருக்கு, சுவிட்சர்லாந்துக்கு என்ன நடக்குது, இன்றைக்கு என்ன வெதர், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன விஷயங்கள் என்று மக்கள் தேடுகிறார். அவருக்கு ஒரு பிரச்சனை மொழி அவருக்கு விளப்பம் இல்லை, அந்த மொழி அவருக்கு சரியா புரிந்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை தாண்டி இருக்கும். இளம் தலைமுறை, இந்த முதலாவது இளம் தலைமுறை என்றது தாண்டி இரண்டாவது தலைமுறை, நீங்கள் அண்மையில் நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள், யூபிஎஸ் பேங்க் என்ற சுவிஸில் மிகப்பெரிய பேங்க் ஒன்று 300 தமிழ் பிள்ளைகளை மட்டும் அவர்கள் தங்களுடைய அடுத்த பட்டப்படிப்புக்கு தெரிவு செய்திருக்கிறார். அந்த அவர்களின் துறையில் பணியாற்றுவதற்கான பட்டப்படிப்பு பயிற்சியை பெறுவதற்கு 300 தமிழ் பிள்ளைகளை மட்டும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவ்வாறு சமூகம் இன்று எங்கும் எதிலும் இல்லாத துறை என்று அரசியலும் சரி எல்லா துறையிலும் இருக்கிறார், வணிகத்திலையும் சரி எல்லா இடத்திலையும் இருக்கிறார்கள். ஆனால் இது ஆனால் தேசியம் சார்ந்து இருக்கிறார்கள் அல்லது அது பற்றி விழிப்போடு இருக்கிறார்கள் இளம் சமூகம் என்பது அது எனக்கு தெரியவில்லை. சுவிட்சர்லாந்து பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு சுவிஸ் தான் தேசியம். அது உங்களோட கருத்தாக இல்ல, ஏனென்றால் எப்படி ஐரோப்பால இருந்து கொண்டு எந்த நாளும் இலங்கையில எந்த ஒழுங்க வெள்ளம் நிக்குது, எந்த ஒவ்வொரு ஆளுக்கும் இல்ல. நான் கேட்கிறேன் என்னென்றால், நான் கேட்க வந்தது வேறு கருத்து உட்பட. நீங்கள் ஒரு வசனம் சொன்னீங்க இடையில நவஜோதியரிடம், சுவிட்சர்லாந்தில் நான் வாழுகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அப்ப வாழுகிறதில் மகிழ்ச்சி சுவிஸ், ஆனால் நான் நினைப்பது முழுக்க இலங்கை. இது நான் திருப்பியும் ஜெரால்ட சொல்லவில்லை, நம்மில் பெரும்பான்மையானோர்கள் விடக்கூடிய அல்ல சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இது தவறென்று சொல்ல வரவில்லை, இது சிந்திக்க வேண்டும். இப்ப செய்தியை உருவாக்க முடியுமா என்று கேட்டால், எங்கள் சமூகத்தின் சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழர் சமூகத்தின் தமிழர் என்றும் பொதுவாக சொல்ல முடியாது என்றால் வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு நாடுகளுக்காக வேலை செய்தார்கள். அப்ப பிரிச்சு பார்க்காட்டிலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. நாங்கள் எங்கள்
சமூகம் மொழிபெயர்ந்து இந்த நாட்டைச் சேர்ந்த சமூகம் வந்து இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்து சொல்வது என்னுடைய செய்தி. அது புதிய செய்தி, அது எங்கு மொழிபெயர்க்க முடியாது இல்லையா? அதே போலத்தான் இதையும் நான் சொல்லுகிறேன். என்னென்றால் சுவிட்சர்லாந்து பிள்ளைகள் இன்னும் ஒரு கேள்வியை இதனோடு தொடுக்கலாம், நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பதில் சொல்லலாம். யாரை கேட்டாலும் ஆவணங்கள் சேர்க்கிறோம், எங்கள் அடுத்த சந்ததியிடம் அதை கொடுப்ப. இப்போ நீங்களும் அடிக்கடி சொல்றீங்க, எழுதுறன் படைப்புகளை பதிவாக்குறன் அடுத்த சந்ததி. இந்த சமகால சந்தி எதையே வாசிக்கிறேன் இல்லை. இதுக்கு முதலும் சரியா ஒரு முன்னோர்கள் செய்தது எழுதினதுகளை ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் படித்து போட்டு அதையும் தழுவல்களாக எழுதுபவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ எனக்கு என்னுடைய சமகால சந்ததி சிந்திக்காமல் ஒரு ஊடகம் ஐரோப்பாவில் சொல்லி கொண்டிருக்கும் எமது இனத்தின் வழிகளை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் ஒரே ஊடகம் என்று சொல்லி கடத்துறதுக்கா வலியை எடுத்து நீங்கள் வலியை இல்லாமல் இல்லை விடணும். இது என்ன வலியை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்னென்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கிறது அடுத்த சந்ததியும் கொண்டு போவோம். இதை மாதிரி முரண்பாடாக நாம் வேறு யாரோடும் இது பேசுவதில்லை. நீங்கள் ஊடகவியலாளர் என்று சொன்னபடினால இதை பேசாமல் வாழ்த்துக்கள் சொன்னால் உங்களுக்கும் சரி வராது, நீங்களும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரமாட்டீங்கள், என்னையும் சிந்திக்க விடவும் மாட்டீங்கள். அதனால கேட்குறேன், அந்த சந்ததி தான் தேடும். உங்களோட மூத்த சந்ததி வரலாற்றை படியுங்கோ, எங்களோட புத்தகங்களை படியுங்கோன்னு எங்கே திணித்தார்கள்? திணிக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை, யுத்தம் வந்து விட்டது. நாங்கள் ஒரு கோஷம் போட்டோம் இல்லையா, மண் விடுதலை முதலில் பள்ளி பின்பு என்று கோஷம் போட்டோமே இல்லை? எத்தனை வீடியோ கேசட்டுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். என்ன அப்போ நாங்கள் தொலைக்கப்பட்டோம் ஒரு கட்டத்தில். அப்படி நீங்களும் உங்களுடைய இப்போ நீங்கள் எனக்கு அடுத்த சந்ததி என்று நான் நினைக்கிறேன், சரியா? நாங்கள் உங்களை உசுப்பேற்றி விடுவதை விட சிந்தியுங்க. எங்களுக்கு உலகம் ஒன்று எங்கள் விரலுக்குள் நிற்கிறது. இந்த உலகத்தில் நீ முதலாவது ஆளாக வர வேண்டாம், முதன்மையாளராக வாருங்கள். அதுக்கு பிறகு இந்த உலகம் தேடும் நீங்கள் யார், நீங்கள் எந்த மொழி, எந்த நாட்டிலேருந்து வந்த பின்னணி, அப்போதுதான் நாங்கள் வளர்வோம், உயர்வோம். இது அதை விட்டுட்டு நாங்கள் செய்யக்கூடியது இங்கே இருந்து கொண்டு நீங்கள் அந்த இப்போ சுவிட்சர்லாந்து செய்திகளை தொகுக்கிறதுக்கு உண்மையிலேயே தலை வணங்குறேன். என்ன நிறைய செய்யுங்க. இதுக்கு இலங்கை உட்பட உலக நாடுகளிலிருந்து உங்களுக்கு பார்வையாளர்களும் கேட்கும் விதமும் அதிகரிக்க போகிறது. ஆனால் தேடி கிண்டி எடுங்க. தெரியாத விடயங்களை கேள்வியாக மட்டும் விட்டு விடுங்கள். தேடலில் கிடைக்கவில்லை, அறிந்திருக்கிறீர்களா, அறிந்தவர்கள் சொல்ல கேட்போம் என்கிறதை போல வருகிற போது. ஏனென்றால் இப்போ நீங்கள் சொல்கிற கதைகள் எல்லாம் பார்க்குற போது இதை என்றால் ஊடகமாக நினைக்கிற இளையவர்கள் சரியான குறைவு, உங்கள் வயது உட்படத்தான். அப்படி இருக்கிற போது நீங்கள் வருகிற போது நீங்கள் கொஞ்சம் சரியாக சிந்திச்சீங்கள் என்றால் அடுத்த சந்ததியை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க தானே, தமிழில் புத்தகம் வந்தால் தமிழே தெரியாட்டிலும் பிள்ளை வேண்டாம் தமிழில் என்ன டச்சுலேயோ ஃப்ரெஞ்சுலேயோ மொழிபெயர்த்து அதை கேட்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை திணிக்க வேண்டியதில்லை, படியுங்க அமேசானில் இருக்குது என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் இந்த சமகால சந்ததியில் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த இளைய சமூகத்துக்கு ஒரு பாதை படிக்கற்களாக அமையலாம் என்று நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய தெளிவான கதை. கொஞ்ச நேரம் நான் மௌனமாக இருக்கிறேன். என்றால் நீங்கள் சொன்ன ஒரு கருத்து, இந்த பதிய வேண்டும் என்கிறது தான் தேவை. எல்லாம் பதிய வேணுமா, எல்லாம் புத்தகமா வர வேண்டுமா என்றால் அது ஒரு கேள்வியான விடயம் தான். ஆனால் சில விடயங்களை நாங்கள் பதிய வேண்டும் என்றுதான் என்ற தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இப்போ நான் அன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று, ஒரு சிங்கள இடத்தில் செய்தி ஒன்று பிரசுரித்திருந்தேன். புத்தருடைய தாதுக்களை எமது பழைய மன்னர்கள் பாதுகாத்ததுக்கான கல்வெட்டு அமராவதியில் இருக்கிறது. அதுக்கான காணொலியை போட்டுதான் அந்த செய்தியை நான் பிரசுரித்திருந்தேன். அவ்வாறான அவர்கள் அன்று அந்த கல்வெட்டை பதியாம விட்டிருந்தால் அந்த புத்ததாதுவை எங்களுடைய அமராவதியில் ஆண்ட தமிழ் மன்னர்கள் பாதுகாத்தார்கள், அவர் பொறுப்புக்கு கொடுத்தார்கள் என்ற வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே சில விடயங்களை நாங்கள் வரலாற்றுக்கு பதிய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். சில விடயங்களை எல்லாம் பதியணும், எல்லாம் சேருமான்னு தெரியும். ஆனால் இளம் சமுதாயத்தை நாங்கள் சில விடயங்களை பாதையில் பயணிக்க வேண்டிய பாதைகளை அவர்களுக்கு கொடுக்க வேணும். என்னை போன்ற ஆட்களுக்கும் இன்ன விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது இனம் சார்ந்து மதம் சார்ந்து இன்ன விடயங்களை
பேசுங்கள் அல்லது கற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி பயணிக்குங்கள் வேணும் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அபான இருந்தால் எந்த மகனுக்கு சில விஷயங்களை நான் சொன்னாதான் அவர் புரியுது, அவர் அதன்படி கேட்கிறார். அப்ப இது தேவையா, இது இப்படி நடந்ததா, அப்படியா அப்படியான்னு கேட்க. அப்ப சின்ன விஷயங்களை நான் பொறி தோண்டி விட்டால்தான் அவர்கள் அதுபடி பயணிப்பார்கள் என்றுதான் எந்த தவறில்லை. நான் பதிவது பற்றி கருத்து சொல்லவில்லை. அடுத்த சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைக்கு என்று அடிக்கடி சொல்றது வந்து தலைமுறைக்கு நாங்கள் சுமையோ வலியோ கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. இப்ப நீ அந்த உலகம் மாறி இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த வாரம் இந்தியாவில் AI உச்சி மாநாடு நடந்தது. பல பல நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் அந்த நாட்டை சார்ந்தவர்களா தான் இருக்கிறார். அதனால தான் நான் அங்கே அந்த உச்சி மாநாட்டை செய்திருந்தார். ஆகவே இவ்வாறாக நீங்கள் சொல்கின்ற போது எங்களோட தகுதிகளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அதற்கான வேலை அதுக்காக பல இளைஞர்கள் முயற்சிக்கிறார்கள், பயணிக்கிறார்கள். ஆனா அதுக்கான வாய்ப்புகளோ அதுக்கான உந்து சக்திகளோ கிடைக்கவில்லை என்றுதான் இருக்கிறது. இல்லை, அது சரி. இப்போ நீங்களும் மகனும் எடுத்துக்கொண்டால், நீங்கள் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நீங்கள் வாழ்வதை பார்த்து மகன் வளர்வது தான் சிறப்பான வளர்ச்சி. அதைத்தான் நான் முதலும் வேறு விதமா சொல்லிக்கொண்டேன். இளையவர்களுக்காக கதை எழுதாதீங்க, அத ஆவணங்களை சரித்திரங்களை படைக்க எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றுதான். நான் சில நேரம் இந்த மகனும் அல்லது சார்ந்த குடும்பங்கள் சில பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா சில பேருக்கு அது அந்த வாய்ப்புகள் அவருக்கு குடும்ப ரீதியாகவோ அல்லது நண்பர் ரீதியாகவோ கிடைப்பதில்லை. சரியான இடத்துக்கு வந்தீங்க. அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்வதுதான் உங்களுடைய சமகால வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை தாண்டி அடுத்த சந்ததிக்கு போய்க்கல அங்க ஒரு போலித்தனம் உருவாகிறது. ஏனென்றால் என்னால முடியல, இவங்களோட திருந்துறாங்க, இல்லை இவையில விட்டுருவோம், இனி நாங்கள் பிள்ளைகளை கவனிப்போம் என்று தொடங்கும் போது இந்த பிள்ளைகள் அந்த மூத்த சமூகத்தாலே இன்னும் பாதிக்கப்படுவார்கள். முதல்ல செய்ய வேண்டிய விழிப்புணர்வு என் சமூகத்துக்கு, பெற்றோர் சமூகத்துக்கு வர வேண்டும். அதை சொல்ல வந்தேனே தவிர, மீண்டும் சொல்லுறேன், 3வது முறையா ஜெரால்டை குற்றம் சாட்டவில்லை. பொதுவாக நீங்களும் சிந்திப்பீர்கள், நானும் சிந்திக்கலாம் என்பதற்காக. அவை நல்ல பணிகள். அந்த கூடுதலாக சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய செய்திகளை எடுங்க. நீங்கள் இலங்கை பற்றி செய்தி சொல்லக்கூடாது என்று நான் ஒரு காலம் சொல்ல வரையில. பெரும்பாலும் இலங்கை பற்றிய செய்தி என்னை பொறுத்த மட்டும் நான் திருப்பியும் ஒன்றுகிறேன், கள செய்தியாளராக இருப்பதன் இந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை தான் நான் கொடுக்க முடியும். நான் இலங்கை செய்தியை விரும்பினால் இலங்கை செய்திகளை பலதை வாசித்து ஒரு செய்தி கட்டுரையாக எழுத முடியுமே தவிர, மற்றபடி இலங்கை செய்திகளை என்னால் அல்லது இலங்கை சார்ந்த ஆட்கள் இங்கே பிரதமர் மாறாரோ அல்லது ஜனாதிபதி வாராரோ, ஜெனிவாவில் கூட்டங்கள் நடக்கிறதோ அல்லது இங்கே இந்த தமிழ் சந்திக்கிறோம், அது உங்கள் நாட்டு செய்தி தானே. ஆமா, அதை செய்தியாக்க முடியும். அது நான் செய்கிறோம். அந்த செய்திகளை அண்மை பிரதமர் வந்த இந்த செய்தி கூட நாங்கள் செய்தியாக்கப்பட்டோம். பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அந்த செய்தி ஒன்று என்னென்னால், அவர் இங்கே இருக்கிற பெரும் வர்த்தகர்கள் அவர்களை சந்தித்தார்கள். அது ஒரு திரைமறைவு நடைபெற்ற சந்திப்பு ஒன்று. நாங்களும் அதுக்கு போய் செய்தி சேகரிக்க சென்றபோது பல விடயங்கள் வெளியில் வந்தது. அரசாங்கத்தோடு இருந்து அவர்கள் அந்த கலந்துரையாடலை செய்திருந்தார். அங்கு நீங்கள் செய்தியை உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த செய்தியை அவ்வாறான செய்திகள் நிறைய செய்திகள் வெளிக்கொண்டு வரும். அது பாதகமாக இருக்கலாம், சில நேரம் சாதகமாக இருக்கலாம், பல விமர்சனங்கள் உட்படுத்தப்படலாம். ஆனால் நாங்கள் அவ்வாறான செய்திகள் சுவிஸில இருந்து நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கோம். அதுதான் எனக்கு விருப்பம். இங்கிருந்து ஸ்ரீலங்கா செய்தியோ, இங்கிருந்து நான் கொழும்பு செய்தியோ இல்லை யாழ்ப்பாண செய்தியோ செய்வதோ அல்லது பேசுவதோ என்றது எனக்கு அதில் முந்தையும் உடன்பாடு இல்லை, இப்போதும் அந்த உடன்பாடு இல்லை. இது எப்படி, இதை நான் முடிக்கிறேன். இங்கே இப்போ இங்கிலாந்தை எடுத்து கொள்வோமே, நவஜோதி அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் இது. அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பார்க்குற இங்கத்த படைப்பாளிகள் பக்கம், இங்கத்த சுகாதாரம் வந்து உங்களை மாதிரி இன்சூரன்ஸ் கட்டுறே இல்லை. இங்கே வந்து 100% ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி எங்களுக்கு இலவசம்தான், கல்வி இலவசம்தான், வேலை இல்லையென்றா காலம் முழுக்க சாப்பாடும் வீடும் தருவார்கள். இந்த நாட்டில் இருந்து கொண்டு கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் படைப்பாளிகளும் அப்படியே இலங்கையில் எங்களோட கிராமத்தில் சாக்கு கட்டியில் மரத்துக்கு கீழே படுத்துறங்கி கொண்டு அங்கு வீசுகிற காற்று பற்றி இங்கு படைப்புகள் செய்வார்கள். கொஞ்ச நாள் பார்த்து கொண்டே இருந்தேன். மிக அருவருப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தேசத்தில் எதை சுகிக்கிறீர்கள்
ஆனால் உங்களுடைய படைப்பின் எண்ணம் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய நன்றியுணர்வை இதையும் சேர்த்து கொள்ளுங்க, ரெண்டையும் சேர்த்து கொள்வது மிகச்சிறப்பா இருக்கும். அதே போலத்தான் அதை சொல்லுறேன். இங்க இருந்து கொண்டு இப்ப இங்க இருக்கிற ஊடக இங்க இருக்கிற எழுத்தாளர்களும் பல பேர், இப்ப நான் என்ன மகனுக்கு சொல்றேன்டா, அது சின்ன 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 கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும். உனக்கு இங்க என்ன தம்பி தோணுதோ, என்ன உனக்கு ஈடுபாடு இது சம்பந்தப்பட்ட கவிதைகள் இங்கத்த மொழி இந்த மொழியில எழுதி பழகுங்கள். இந்த மொழிகள் வாசிச்சு இங்கத்த மொழியில எங்களுக்கு ஒரு ஆக்களோட ஒரு திறமையும் ஒரு பரம்பரை ரீதியாக ஜீன் ரீதியாக கடத்தப்படுகிறது இருக்கும். உங்களை மாதிரி எல்லாருக்கும் கடத்தப்பட்டு தான் தருது. இப்ப அதை நாங்கள் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் பல எழுத்தாளர்கள் இந்த நாடு சார்ந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, நாங்கள் இப்ப ஈழத்திலும் சில ஆக்கள் அந்த புத்தகத்தை அந்த விடயத்தை எழுதாமல் இங்கேயும் இருக்கிறார்களா சம்பந்தப்பட்டார்கள் இங்கேயும் எழுதாட்டி அந்த விடயம் தொலைந்து போகுமோ என்கிற ஒரு வினாத்தான் இடம் இருக்கிறது. அது சிறப்பான செய்தி, உண்மைதான். இப்போது 60 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கிற கதைகளை படிக்கிறோம் என்றால் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை பறிந்திருக்கிறார்கள். அதை தேடி எடுக்கிற போது அந்த கடமையை இன்று நாம் சமகாலத்தின் பதிவை சொல்லாவிட்டால் 100 வருடம் கழித்து இது யாரு திருப்பியும் உப்பெரியல ராமன் என்ற கதையைத்தான் படித்து கொண்டிருப்போம். அவையா நீங்கள் இறுதியா சொன்ன விஷயத்தை நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அந்த செய்தி என்கிற வரும்போது எடுத்து சொல்வதை இந்த நாட்டை தவிர்த்து கொண்டு என்ன இங்கேயே தேட வேண்டியது. மற்ற நீங்கள் 300 பட்டதாரிகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை வழங்கிய செய்தி எனக்கு புதிய செய்தி. இவை போன்றவற்றை அள்ளி எடுங்கள். விளையாட்டுத்துறை, அரசியல், பொருளாதாரம், கல்வி, சமூகம், கலை. எங்களை பொறுத்த மட்டில் தேசிய ரீதியில் அல்லது மாவட்ட ரீதியில் எவர் எந்த துறையில் முழுக்கிறாரோ அந்த செய்தி எங்களுக்கு கிடைத்தால் அது கண்டிப்பாக அன்றைக்கு அவரை பற்றி அவரை எப்படி அவன் அம்மா அப்பா என்ன துறையா இருந்தாலும் நாங்கள் அவரை பற்றி எல்லோருக்கும் அது அந்த செய்தியை நிறைய பேர் பகிர்கிறார்கள், நிறைய பேர் கொண்டாடுகிறார்கள், வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அது செய்தியா கொண்டு வாங்க. அவர்கள் அது சார்ந்த பிள்ளைகளுக்கும் இன்னும் சந்தோஷமாகவும் தாங்கள் அப்படி செய்யணும், தங்களோட கம்யூனிட்டி இப்படி தங்களை கொண்டாடுது, அப்ப தாங்கள் இன்னும் செய்யணும் என்ற ஊக்கம் வரும். வருது. அவர் செய்யறாங்க, அதை நிச்சயமாக செஞ்சுருவோம். ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய நாங்களும் உலகத்தவர்களுக்கும் இது எங்களுக்கு ஒரு புதிய செய்தி. இதை நாங்கள் தழுவல்களாக பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி உங்களுடைய 7செய்தி.com கொண்டு வருவீர்களாக இருந்தால் இங்கு பாமுகம் தொலைக்காட்சியில் உங்கள் செய்திகளை ஒலிபரப்போ அனுமதி தருவீர்களா? நீங்கள் யாரிடம் கேட்டு சொல்ல வேண்டுமா? இல்ல, நான் தான் அதுக்கான இயக்குனர். நீங்க தருகிறேன். மற்றது நாங்கள் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட சோசியல் மீடியாவில் நாங்கள் ஒரு நாளும் கிட்டத்தட்ட நாங்கள் அதை செய்தியாக்கி அதை செய்தியாகவே பிரசுரிக்கிறோம். இப்படி வரும். நீங்கள் இப்படி நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த பேரை உடனடியாக வரும். நீங்கள் அந்த ஒளிநாடாவே நீங்கள் பயன்படுத்த நிறைய பேர் கேட்கிறவே, சில ரேடியோக்கள் எல்லாம் கேட்கிறவே பயன்படுத்தலாம். அவங்க ஒளியினா தாராளமா பயன்படுத்தலாம். இது எதுக்கும் தடை இல்லை. செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். இது வியாபார நோக்கமும் இல்லை. இது எங்களுடைய சமூகத்துல இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேணும். மிகச்சிறப்பு, நன்றி ஜெரால்ட். அதுகளுக்கு நான் அந்த லிங்கை சரியாக எடுத்துட்டு இங்கு ஒளிபரப்பு செய்தவரிடம் அதை நிச்சயமாக கையளிக்கிறோம். அதை ஆளுக்கால் நாங்கள் பகிர்ந்து ஒவ்வொருவரும் சேர்ந்து உயர வேண்டியது கடமையாக இருக்கிறது. நாம் செய்தி ஊடகமாக இல்லை, இப்போது சமகால நிகழ்வுகளின் ஊடகம். இந்த ஊடகத்தில் சினிமா போடுவதில்லை, கட்சி அரசியலை நாங்கள் பேசுவதில்லை. என்றால் எல்லாரும் கணக்கு பேர் பேசியிருந்தாங்க. டிஆர்டிக்கு அனுப்பலாம், ஐபிசிக்கு அனுப்பலாம், ஆதவனுக்கு அனுப்பலாம். ஏன் போட்டி போடுவான்? அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்கிறோம் என்ற எண்ணம். அதே போல சுவிட்சர்லாந்து செய்திகளை உங்கள் போன்ற ஒரு சிலரிடம் இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற தவறான வார்த்தை, நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ளுகிற போது கண்டிப்பாக இன்னும் ஒரு பக்கத்துக்கு அது போகக்கூடியதான வாய்ப்பு மகிழ்ச்சியாகவும் நாங்களும் உங்களுக்கும் செய்யலாம். இருக்கு. கண்டிப்பா நிச்சயமாக இந்த ஒரு இவ்வாறான ஒரு ஊக்கம் நீங்கள் ஒரு ஊக்கத்தை தருகின்ற போது கண்டிப்பா உங்களை தூண்டிவிட வேண்டும் என்றே விரும்பினேன். ஆரம்பத்தில் இருந்தே கேட்கிற போது இன்னும் ஜெரால்ட் நிறைய செய்ய வேண்டும், இன்னும் நிறைய பேர்களுக்கு முன்னுதாரணமாய் திகழ வேண்டும். தவறா நினைச்சிடாதீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாம் உங்களை ஒரு தூண்டி விடுவதற்காக கேட்டேனே தவிர விடையை ஏற்றுக்கொள்கிறேன். நான்
வட இலங்கை பத்திரிகையாளர் சங்கத்தின் செயலாளராக முன்பு கடமையாற்றியிருந்தேன். என்னோட கூட இந்த நண்பர்கள்லாம் இப்போது யாழ் ஊடக மையத்தை இயக்குறார். அப்போ நாங்கள் யோசிச்சோம்னா இங்கேயும் ஒரு ஊடக மையத்தை சட்ட ரீதியாக இஞ்சத்த சட்டங்கள் உட்படுத்தப்பட்டு உருவாக்கி அதை நாங்கள் இன்றைக்கு ஊடக சந்திப்புகளை நடத்துகிறோம். இங்கே வருகிறவர்களை அல்லது இங்கே இருக்கிற புலமையானாக்களை இங்கே இளம் தலைமுறை கெட்டிக்கான பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களின் கருத்துக்களை பகிர்கின்றபோது மற்ற பிள்ளைகளும் மற்ற ஆக்களும் பார்க்கின்ற போது இன்னும் தாங்களும் செய்ய வேண்டும், தாங்களும் அடுத்த கட்டத்துக்கு நாங்களும் என்ன கண்டிப்பா. செய்யலாம் என்கின்ற அந்த தூண்டுதலை செய்யறதுக்காக நாங்கள் இப்பவும் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் மேலாக சுவிஸ்தம் ஊடக மையம் என்கிறது இயங்குகிறது. நிறைய எல்லா ஊடகவியலும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் அதில் ஒரு 28 ஊடகவியலாக இருக்கிறோம். புலமேந்து வந்த ஆக்கள் அங்கே ஊடக இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறோம். மிகச்சிறப்பான பணி தொடருங்கள். நாங்கள் ஊடகம் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு தருவோம். இது ஒரு வெறும் காற்றலை தான், வாழ்வியல் பற்றி மட்டும்தான் பேசுவோம். இருந்தாலும் எங்கள் ஆதரவு உண்டு. நிறைவாக நவஜோதி அவர்கள் திரும்பியும் ஜெரால்ட் அவர்களை சந்திக்க எண்ணம் எங்கு கொழுவி கொண்டது, எங்கு இந்த எண்ணம் சிக்கியது? அதுதான் இவருடைய தத்துவ நூலை நான் பார்த்தேன்னா, அவ பிரதமரோட சேர்ந்து தன்னோன்னா நான் அவருக்கு என்ன அது எல்லாரும் தானே கொடுக்கறதாண்டா இல்ல நான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுவிஸுக்கு வந்த போது அவர் இப்ப பேட்டியின் போது சொல்லி இருந்தார் தானே கலந்துரையாடலின் போது. அப்ப எனக்கு அது சந்தோஷமா இருந்தது, இவரை கொண்டு வரணுமாண்டு. ஆனா ஜெரால்ட் இப்ப முந்தி நான் 2021 எடுத்த நேர்காணலை விட இப்ப மிக 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 நிறைய வளர்ச்சி தெரிகிறது. என்றதை விட அந்த நேரம் மிக இறுக்கமான காலம், குடும்பம், சூழ்நிலை, பணி. இப்ப நாங்கள் கொஞ்சம் ஓரளவு எல்லாம் ஓஞ்சி போச்சு. அப்ப வளர்ந்திருக்கீங்கள், அது பாராட்டுக்குரிய விடயம். உங்களை மிகவும் நான் பாராட்டுகிறேன். அதோட இப்ப நீங்க திரு நடாமோன் அவர்கள் படைப்பாளிகளை பற்றி, காலத்தின் கண்ணாடி தான் படைப்பாளி. என்னுடைய சிறுகதை கதை இதுகளை வாசித்த தெரியும். என்னுடைய நான் அனுபவித்தேன் இந்த சமூகத்துல கண்ட அந்த அனுகூலங்களை எனக்கு மனதுல பட்டதை நான் எழுதிக்கிறேன். எனக்கு சிலோன்ல இருந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்த்த அனுபவம் குறைவு. நான் அப்பவே பிரான்ஸ்ல வந்து பிரான்ஸ் மக்களோட பழகினது. இலங்கையிலையும் நான் வாழ்ந்த இடங்கள்ல அனுபவப்பட்டதான் நான் எழுதி வைக்கிறேன். ஆனபடியா அதுகளும் பதியப்பட வேண்டும் என்றது இந்த வேளையில நான் கூற வேண்டிய ஒரு முக்கிய விடயம். ஜெரால்ட் அதை அழகாக கூறியிருந்தார். நாங்களும் இதை பதியாவிட்டால் அந்த காலத்தின் கண்ணாடியாக திகழ்கின்றது. இப்படியான படைப்பாளிகள் ஜெரால்ட் போன்றவர்கள் இன்னும் திரு நடாமோகன் மிக அழகாக இப்ப கடைசி நேரத்துல உரையாடினதை நான் அழகாக கேட்டிக்கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். இருவரும் அவர் தீண்டி விட்டது இல்லை, நீங்களிடமிருந்து பல தகவல்களை அதை பெற்று அவரின் ஊடக அனுபவம் அல்லது ஊடகத்தில் இருக்கிற அவர் முதிர்ச்சி அல்லது ஊடகவியலாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அது ஒரு சரியான ஒரு ஊடக முதிர்ச்சியா இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்ன இன்னும் நிறைய செய்யணுமோ என்ற விடயத்துக்கு தள்ளி இருக்கு. நீங்களும் இந்த அவர் கேட்ட சில இதுகளை இந்த இதுக்களாலே இருந்தனா இன்னும் நீங்கள் உயர்வீங்கள். உங்களை எனக்கு இன்றைக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. ஜெரால்ட் உங்களை பார்க்கும் பொழுதும் திரு நடாமோன் உங்களை ஊக்குவிக்கிறதும் அவரும் சேர்ந்து நீங்கள் அவரை 2 பேரும் இணைவது கூட எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் இருவரும் அந்த சுவிஸ் நாட்டு செய்திகளை இன்னும் நீங்கள் பலப்படுத்தி இதோட இணைந்து செய்யக்கல எங்களுக்கு லண்டனும் சுவிஸும் இணைந்து இன்னும் சில இதுகளை செய்யலாம் என்றது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த வகையில உங்கள் இருவரையும் நான் பாராட்டி மிகவும் உண்மையாக சந்தோஷமா இருக்கிறது. அது பாராட்டி இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி ஈஸ்வரன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து, நமக்கு நேரம் நெருங்குவதால் உண்மையாக ஆணை ஊரான் ஜெரால்ட் என்று அவர் சொல்லும் பொழுதே இந்த ஆணைக்கோட்டையை பற்றிய அந்த சிறப்பையும் கூறியது. அது எனக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. அந்த விதத்துல அதையும் கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி திரு நடாமோன் உங்களை உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த நேரம் என் கருத்தும் ஒன்று பதிவிட தேவையாக உங்கள் ஊடகத்தின் ஊடாகவும் எமது ஊர் சார்ந்து அந்த 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 ஆய்வு சார்ந்து ஒரு 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 கலந்துரையாடலை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் 2300 வருடங்களுக்கு முன்
தமிழ் மக்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறோம். இலங்கை தீவில் நாங்கள் எங்கிருந்தும் குடிபெயர்ந்து வரவில்லை. அந்த 2300 வருடங்களுக்கு முன்னுமே அங்கிருந்து அந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்று சட்ட ரீதியாக அல்லது நவீன ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை ஒரு கலந்துரையாக இளம் தலைமுறைக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த அனைவருக்கும் நடாமோகனன் அவர்களுக்கும் பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் எந்த கேன்டோன்? நான் கண்ணூர் லுட்சன். லுட்சன். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்வோம். நன்றி நவஜோதியர்களே, நன்றி. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகரந்த சிதறல் கேட்டும் நவஜோதி யோகரட்டம் அவர்கள் தொகுப்பிலே மீண்டும் அடுத்த வியாழன் இன்னும் ஒரு மகரந்த சிதறல் மலரட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.